உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி முடிந்து, ராகுகேது பயிற்சியில முடிஞ்சது. அடுத்ததாக சுக்கிரன் வரப்போகிறார். சுக்கிர பெயர்ச்சி மேஷத்தில் வருகிறது. இந்த மேஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு மாசம் இருப்பார் வச்சுக்கோங்க. அடுத்து ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் 27 வரைக்கும் எதில் இருப்பார்னா உங்களுக்கு இதில் தான் இருப்பார், மேஷத்தில் தான் இருப்பார். அது வரைக்கும் அப்புறம் ரிஷபத்துக்கு போகிறார். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யாரு, அவர் உட்காந்தா என்ன ஆகும்? ராசியில் உட்காந்தா 2-7 சுக்கிர பகவான். அதனால தான் ரொமான்டிக். 2-7 சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இதை விட ஒரு சூப்பரான நேரம்னு எதுவும் கிடையாது. ஏன்னா தனஸ்தானாதிபதி 7 கலத்திரகாரகன் ராசியில் அமர்கிறார். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அது கற்றுக்கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ 7ஆம் பார்வையாக சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து 7ஐ பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீட்டை சுக்கிர பகவான் பார்க்கும் பொழுது விவாகஸ்தானம், கலத்திரஸ்தானம் ஓகே ஆகிறது. கல்யாணம் நடக்கிறது. டும் 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 கல்யாணம். அப்போ இந்த சுக்கிர பகவான் 7ஐ பார்க்கும் பொழுது திருமண யோகங்கள், வெளிநாட்டு யோகங்கள் நடக்கிறது. வெளிநாட்டுக்கு போறீங்க, மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த சுக்கிர பகவானுடைய பார்வை என்றுமே நண்பர்களே, சுப கிரகங்களுடைய பார்வை என்றுமே வீணா போகாது. சுப கிரகங்களுடைய பார்வை என்றுமே வீணா போகுது. குரு பார்த்தாலும் சரி, சுக்கிரன் பார்த்தாலும் சரி, புதன் பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, சுப கிரகங்கள் என்றுமே நன்மையை மட்டும்தான் செய்யும். மேஷத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிர பகவான் காதலை உண்டாக்குகிறார். சார், ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை. இந்த சண்டை சரியாகணும்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த சண்டை சரியாகணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? இந்த சண்டை சரியாகணும்னா, சண்டை சரியாகணும்னு சம்பந்தப்பட்டவங்க நினைக்கணும். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட யாரு? உங்களுடைய நீங்க அல்லது உங்க மனைவி. உங்க மனைவி நினைக்க வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன ராசின்னு தெரியல. நீங்க தான் மேசராசி. மேசராசிக்கு ராசியில சுக்கிரன் வரும் பொழுது ரொமான்ஸ் வருகிறது. உங்களுடைய பழைய காதல், ஒரு காலத்தில் நீங்க லவ் பண்ணும்போது நீங்க முதல்ல போன கோயில், முதல்ல போன பீச்சு, முதல்ல நீங்க போன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சண்டை சரியாயிரும். நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க ஒரு பிரச்சனையை ரொம்ப நாள் வச்சு இழுக்க முடியும்னு. ஒரு அழகான கதை, ஒரு ஜோக் படிச்ச நண்பர்களே. ஒரு தத்துவம் ஒரு ஜோக் சொல்றாரு ஒருத்தர், சிரிக்க சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஏற்கனவே இந்த ஜோக்கை தான் 2 தடவை சொல்லிட்டியே, இப்பயும் சொல்லி சிரிக்க சொன்னா எப்படி நியாயம்? எனக்கு சிரிப்பு வரலன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு ஜோக்கை 2வது தடவை கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வரல, அப்போ ஒரு சம்பவத்தை 2வது தடவையா நினைச்சு ஏன் அழறீங்க? அழுகிறீங்க, இப்படி மாத்திக்கலாம்ல. ஒரு தடவை ஆச்சு, அழுதுட்டு விட்டுருங்க. இன்னொரு தடவை அதை நினைச்சு அழணும்னு அவசியம் இல்லையே. நல்லா இருக்குல்ல? அதனாலதான் நானும் அதை எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு சம்பவத்தை 2வது தடவை நினைக்க வேண்டாம். ஒரு தடவை கேட்ட ஜோக்கை 2வது தடவை சிரிக்க முடியலன்னா, ஒரு தடவை அழுத ஒரு விஷயம் 2வது தடவை அழுவுன்னு தான் சட்டம் இருக்கா? சில பேர் 10 வருஷம் கதைய. சார், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது நல்லது நடந்தா கூட அந்த நல்லதுல டிராவல் பண்றானா பண்ண மாட்டேங்கிறான். பழைய கெட்ட கதையை ஒண்ணு எடுத்து வச்சு துக்கத்திலேயே டிராவல், சர்வம் துக்கமயம் ஜெகதுனா எப்பயுமே துக்கமாவே இருக்கான். ஏன்டா அது மாதிரி பண்றேன்னா, மைண்ட் செட்டை ஃபுல்லா நெகட்டிவ் ஆகிட்டானுங்க. டெய்லி வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நமக்கு அனுப்புற வீடியோவை பார்த்து நம்மளும் நெகட்டிவ் ஆகிட்டோம். யோசித்து பார்த்தவர்களே. ஆனால் நண்பர்களே, ராசியில் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அதுல அந்த கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வரும், ஹேண்ட் ஆண்டி, அதெல்லாம் வரும். ஐ லவ் யூ. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா உன்னோட ரொம்ப அழகுன்னு பேத்திக்கிச்சு. அதனால இந்த ரோஸ்க்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். See, this is our life. This is our life. ஒரு மயில், ஒரு ஆண் மயில் ஒரு பெண் மயிலை அட்ராக்ட் பண்றதுக்கு தோகையை விரித்து கலாப மயிலாக ஆகிறது. எவ்வளவு அழகா ரொமான்டிக்கா இருக்காங்க பாருங்களேன். அதை we need to enjoy the essence of the love. ஆனா இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர்ட்ட கேட்கும்போது, என் ஒய்ஃபு பர்த்டே வரும் சார், ஒய்ஃபு பர்த்டேக்கு அவள்கிட்ட கேட்டேன் சார், தெளிவா கேட்டேன், உனக்கு என்ன வேணும் கேட்டேன், 5 பவுன் நகை எடுத்து கொடுத்தேன், சீ சாப்பி. ஆமா, பெருசா லவ் பண்ணி கிழிச்சிட்டா இருப்போம். இதுக்கு வேறு லவ் இல்லை. லவ் இஸ் டிஃபரெண்ட்.
என்றோ மறந்து போன ஒரு விஷயம், அவங்களே அதை மறந்துட்டாங்க. என்னைக்கோ கேட்டது சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து அதை பிரசன்டேஷனா கொடுக்குறீங்க பாருங்க, தட் இஸ் லவ். அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, தட் இஸ் லவ். ஓகே, நான் லவ் கிளாஸ் எடுக்க வரல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, லவ் கிளாஸ் சுக்கரன் எடுப்பார் உங்களுக்குன்னு சொல்ல வந்தேன். ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கரன் உங்களுக்கு காதல் கிளாஸ் எடுப்பார். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. நேரம் பிஸியா இருக்கேன் சார், காதலிக்கவே நேரம் இல்லை. அப்படிலாம் பண்ணாதீங்க சார். லவ் பண்ணிட்டே இருங்க, ஹார்ட் அட்டாக் வராது. லவ் பண்ணிட்டே இருங்க, பிபி ஆகாது. லவ் பண்ணிட்டே இருங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. லவ் இஸ் த பெரிய பவர்ஃபுல் வெப்பன். மகாவீரர்னு பேர் சொல்றாங்க. எதுக்கு மகாவீரர்னு பேர் சொன்னாங்க சொல்லுங்க? ஒரு உயிரை கூட கொல்லாததால் அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார். உயிரை கொல்றவன் வீரன் கிடையாது. உயிரையே கொல்லாம அகிம்சையா வாழ்ந்தவர்கள் மகாவீரர்கள். ஒருத்தரை நம்மளால துன்புறுத்த முடியும்னு தெரிஞ்சு துன்புறுத்தாம இருக்கிறது தான் பெரிய வீரம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை காயப்படுத்துறதா பெருமை? ஒருத்தரை லவ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அது நம்ம பொண்டாட்டி லவ் பண்றது அதோட உலகமாக கஷ்டம். ஏன்னா இப்ப போல நம்ம லவ் பண்றேன்னு சொல்ல கூட நம்ப மாட்டேங்கிறா. அவர் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டை பார்த்து காதலை உண்டு பண்ணுகிறார். 7ஆம் வீட்டை பார்த்து ஃபாரின் போற யோகங்களை தருகிறார். ஒரே தூக்கி ஃபாரின்ல வச்சிடறார். ஃபாரின் போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, வாழ்க்கையில அடுத்த லெவல் போறீங்க. காரணம் என்னன்னா, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து, சுக்கிரன் ராசியிலிருந்து 7 பார்க்கும் பொழுது பலவிதமான ஃபேஷன் டிசைனிங், ஆடை நிமித்தங்கள். நீயாடா பார்த்தேன்னா எவ்வளோ அழகா இருக்கு, பார்த்தா உன்னை பார்த்தா இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த ஊர்ல பொண்ணு மாதிரியே தெரியலையே, அந்த மாதிரியான பார்த்தா ஆச்சரியப்படுற ஃபேஷன் டிசைனிங், மாடர்னா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மாடர்னா சார், சில பேர் பார்த்தீங்கன்னா நகை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி இப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன அவன் கையை தான் கொஞ்சம் பாருங்களேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி, இந்த புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேசரை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான், பிளேசர் வாங்கி போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது. ஃபேஷன் டிசைனிங் வந்து என்ன சொல்றது, அது ஒரு ஆர்ட். வெளிநாடுகள்லாம் செல்லும் பொழுது அவர்கள் ஆடை அமைப்பை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். எவ்வளோ ஃப்ரீயா சுத்துறான், 2 டவுசரை போட்டு சுத்துறான். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வேட்டி கட்டாம, என்ன ஆம்பளைன்னா வீட்டு ஆம்பளை வேட்டி கட்டாம வந்திருக்கிறே, வீட்டு ஆம்பளைன்னா வேட்டி கட்டணும், அங்கோஸ்தரம் போட்டுட்டு தான் டெத்து அட்டன் பண்ணோம். எவ்வளவு ஃபார்மாலிட்டி இந்த ஊர்ல. ஒரே ஒரு சாட்சை போட்டு சுத்துறான் சார். எங்கிட்ட அஸ்ட்ராலஜி பார்க்க வரவங்க கூட, சீமடம் வர்றவங்க கூட சாட்சி போட்டு வந்துறாங்க. ஆய் ப்ரோ அப்படிங்கிறாங்க. ப்ரோன்னு சின்ன பையன் கூப்பிட்டா பரவாயில்ல, உனக்கு என்ன ப்ரோ? பெரிய ஆளுங்கெல்லாம் இப்ப ப்ரோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்லனா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க போறீங்க. 7ஆம் வீட்டு சுக்கிரன் பார்க்கும் பொழுது ஒரு 20 வயசு உங்களுக்கு குறைய போகுது. அப்படியே பேக் டு ஹோம், பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்றீங்க, நான் அழகா இருக்கேனா அப்படிங்கிறீங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்க, செல்ஃபி வைக்கிறீங்க. சார், லைஃபை தயவு செய்து உங்களுக்காக செலவு செய்யுங்கள். இந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையை விடுதலை செய்யுங்கள். அதனால கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த. இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த பதிவை பார்த்த நீங்க டக்குன்னு உங்க போன் எடுத்து, இந்த டைவர்ஸ் ஆனவங்க, செப்பரேட்டட் ஆவாங்க. சார் ஜட்ஜ்மெண்டே கொடுத்தாச்சு. ஜட்ஜு தானே கொடுத்தாரு, நமக்கு ஜட்ஜி யாரு? காட். காட் ஒன்றும் பண்ணல. ஃபோன் பண்ணி தெரியாம பண்ணிட்டேன், சாரி, ஐ லவ் யூ, நான் ஐ வாண்ட் டு மீட் யூ, ஆல் ப்ராப்ளம் சால்வ். 2 அடி அடிப்பாங்க, வாங்கிக்கிங்க. டகால்னு காலில் விழுந்துருங்க. நாளையிலேருந்து சந்தோஷமா எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன தரப்போகிறது? ராசிநாதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திடீர் யோகங்கள் வரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. காரணம் என்னவென்றால், 1 6 சுக்கிர பகவான் 12இல் மறைகிறார். 1 6 சுக்கிர பகவான் 12இல் மறைகிறார். 12ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. நான் அடிக்கடி ஒரு கால்குலேஷன் சொல்லுவேன், எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி, 3 கூடியவன் 6 கூடியவன் 8 கூடியவன் 12 கூடியவன் தனக்குள் தாங்கள் மறைந்தால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. 6 கூடிய சுக்கிரன் 12இல் மறைகிறார், விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் என்றால் 12ஆம் வீட்டில் மறைகிறார். சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் அதிகமாகும். காதல், யாரையாவது நீங்க விரும்புறீங்க, கணவன், சுக்கிரனாலே கணவன் மனைவி உறவுதான் சார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவுகள். செவ்வாய்னா கூட பிறந்தவங்க, புதன்னா தாய் மாமன், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். சுக்கிரன்னா யாரு? சுக்கிரன்னா உங்களுடைய மனைவி, சுக்கிரன்னா உங்களுடைய காதலி, இப்படி சொல்லலாம். ஸோ அந்த காதலால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்க இளமை ஆகணுமா? லவ் பண்ணுங்க.
உடம்பு சரியாகணுமா லவ் பண்ணுங்க. தொழிலில் பெரிய ஆள் ஆகணுமா லவ் பண்ணுங்க. நிறைய பேர் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியே காதல் தான். ஐசியூவில் படுத்திருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் சார். ஐசியூவில் படுத்திருக்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். பிராணம் போகுது, கிட்டத்தட்ட பிராணன் என்ன ஆயிடுது, தொண்டை வரைக்கும் வந்த பிராணன் வாய் வழியா அப்படி போகுது, அவ்வளோதான் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிராணம் போகுது. நடந்த சம்பவம். இப்போ டாக்டர் சொல்றாங்க, இவருக்கு விருப்பப்பட்ட யாரையாவது கூட்டு வந்து பேச சொல்லுங்க, வேணா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு. கோமால இருந்தவர் எத்தனையோ பேர் நான் பேசி எழுப்பியிருக்கேன். நிறைய பேர்ட்ட அவங்கள்ட்ட அன்பா பேசினா முழிச்சுப்பாங்க. அவங்க மூளைக்கு தெரியும் நீங்க பேசுறது. காதலுக்கு அவ்வளோ சக்தி உலகத்துல. அவங்க பிரிய வச்சு அவங்களோட கணவர் அவர் ஊரை விட்டு தேசாந்திரம் போயிட்டார். அவரை கண்டுபிடிச்சு கடைசியாக கொண்டு வந்தாங்க. வந்தவர் மனைவியை பார்த்து அழறார். அவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க சார். ஆச்சரியம். காதலுக்கு மட்டும்தான் இந்த சக்தி உண்டு நண்பர்களே. அதனாலதான் சொல்றேன், சுக்கிரன்னா காதல். இந்த பதிவு முழுக்க காதல் பதிவுகளாக தான் இருக்க போகுது. 1/6 வீட்டில் மறையும் பொழுது போனா போறா, நம்ம மேனேஜர்கிட்ட வாங்காத திட்டா, இந்த ஆள்கிட்ட வாழ்றதே வாழ்ந்துட்டோம், ஒய்ஃபு கூட வாழ முடியாது. சிம்பிளா எடுத்துட்டு போங்க. அது என்னமோ நம்ம அவங்க சொன்னாதான் ரொம்ப சீரியஸ் ஆயிடணும். நம்ம ஃப்ரெண்டு மானங்கிட்ட கேள்வி கேட்கிறான், அப்பெல்லாம் நமக்கு கோபம் வரல. ஒய்ஃபு பேசும்போது மட்டும்தான் சார். நிறைய நோட் பண்ணி பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. நீங்க யார்ட்டையாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்டு உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க, என்ன நீங்க எப்படி அந்த ஃபோன் அட்டன் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஃபோனை எடுத்தீங்கன்னா ஹலோ என்ன அப்படிங்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை மத்தியானம் சாப்பாடு வந்துடுறேன் ஓகே பை, பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான் பேசுறீங்க. ஏன் அதுக்கு மேலே பேச மாட்டீங்களா? பேச மாட்டாங்க. அதே ஒரு வீணா போன ஒரு ஆபீஸ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், அவன்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுறீங்க. ஒய்ஃப் ஃபோன் பண்ணும்போது ஒரு வார்த்தை நல்லா தான் பேசுங்களேன். சில பேர் ஃபோன் பண்ணி நான் பிஸியாக இருக்கேன் அதனால அப்போ பேசுகிறேன், இந்த நேரத்துக்கு நீ பேசியே இருக்கலாம்டா. அது என்னமா, இது ஒய்ஃபுக்குன்னு கிடையாது, உங்க அம்மாவுக்கும் இப்படிதான். உங்க அம்மா பாவம், உங்களை பெற்ற அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, என்னையா எங்கேயா இருக்க, அம்மா வேலை இருக்கல அப்படின்னு கட் பண்றது. ஏன் ஒரு வாரத்தை என்னம்மா சாப்பிட்டியா, மாத்திரை சாப்பிட்டியா, ஒன்றும் இல்லைடா ஒரு சின்ன வேலை தான், அம்மா நான் மத்தியானம் வரட்டுமா அப்புறம் பேசுறேன், சரி சரியா நீ பாரியா முடிஞ்சு போச்சு. அந்த ஜீவன் கேட்கறது இவ்வளவுதான். ஆனா நீங்க நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானியே நம்ம இருக்கிற பிசிக்கு ஏன் சார் இந்த பில்டப் இல்ல. 1/6 சுக்கிரன் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது காதலை உற்பத்தி செய்கிறார். காதல்னு மட்டும் பார்க்காம அன்பாக கருதுங்கள். உங்களுக்கு இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க. சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள், யார் யாரெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் பண்றீங்களோ, அல்லது முடி திருத்தும் கடை, இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் கடை, அலங்காரம் பண்றது, ஃபேஷியல் மேக்கப்பு, அதே மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்களாகப்பட்ட கேமரா, விலையுயர்ந்த பொருட்கள் விற்பனை, விலையுயர்ந்த ஆபரணங்கள் விற்பனை, தங்கம் வைரம் நகை விற்பனை போன்றெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும். படம் எடுக்கிறவங்க, குறும்படம் எடுக்க போறேன் சார், ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன் சார், யூடியூப் கதை எடுக்க போறேன் சார், அது சார் இது சார், நீ எதை பண்ணாலும் சரி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குறும்படம் எடுக்க போறேன் சார், யூடியூப் கதை எடுக்க போறேன் சார், உங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும். விலையுற ஆபரணங்கள் விற்பவர்களுக்கு எல்லாம் மிக ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த காலத்திலே நீங்கள் எதை செய்தாலும் அது பொன்னாக மாறும். இந்த சுக்கிரனுடைய அனுகிரகத்தாலே ஃபாரின் இந்த சென்ட், காஸ்ட்லியான சென்ட் பண்றவங்க, அல்லது ஊதுபத்தி மாதிரி வாசனை திரவியங்கள், சாம்பிராணி ஊதுபத்தி பண்றவங்க எல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ், மேரேஜ் 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த மேட்ரிமோனி மாதிரி எல்லாம் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி அந்த திருமண வைபவங்கள் நிகழ்ச்சியை போலவே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க பாருங்க, கான்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கும் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அனுகிரகம்னு பார்த்தீங்கன்னா பெண்களை அலங்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள், நகை விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமாக, அதை ஃபேஷன் டிசைனிங், தங்கம் மாதிரியே அல்லது வெள்ளி மாதிரியே சில்வர் மாதிரியே இருக்கக்கூடிய நகைகள் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப, அப்போ அந்த பெண்களை அலங்காரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த ஜடை எல்லாம் பின்னி விட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி பிரைடல் மேக்கப்னு சொல்லுவாங்க, அந்த பிரைடல் மேக்கப் பண்றவங்களுக்குலாம் மிக அற்புதமான எதிர்காலமாக இருக்கும். இந்த ஒரு மாதம் சுக்கிரனுடைய அனுகிரகத்தால் யார் சினிமா தியேட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகமா இருக்கும். விளம்பர படங்கள் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய பீரியட் தான் இந்த
இந்த பீரியடு அந்த செவ்வாய் வந்து இந்த சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் மறைவது. 6 கூடியவன் 12இல் மறைக்கிறான். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் டிசீஸ் பண்ற டாக்டருக்கு, அந்த டாக்டர் அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருங்க. அதே மாதிரி இந்த டாக்டருக்கு வந்து யாராவது கிளினிக் வச்சிருக்கீங்க, இந்த கிளினிக் வச்சிருக்கீங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கர்ப்பப்பை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கைனகாலஜி, அந்த கைனகாலஜி சம்பந்தப்பட்ட கிளினிக் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு எதிர்காலம், நல்ல ரீச் ஆவீங்க. எதிர்காலம்னா அவங்க நிறைய பேஷண்ட் வருவாங்க நான் சொல்ல முடியும், நான் அப்படி சொல்ல. நீங்க ரீச் ஆவீங்க, பட்டி தொட்டிகள் வரை நீங்கள் சென்றடைவீர்கள். மக்களுக்கான உங்கள் சேவை என்பது மனிதர்களை எல்லாருடைய மனதையும் சென்றடையும். நல்ல பிராண்ட் ஆவீங்க. உங்கள்கிட்ட வந்தா கண்டிப்பா ஐவிஎஃப் பண்றவங்க, ஐயுஐ பண்றவங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலேயே வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம், வெளிநாட்டுக்கு கப்பல், அது மாதிரி உயர்ந்த ரக பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய கிளாத்திங்ஸு, லக்கேஜ் பேக்ஸ், பெட்டி போன்றவை, உயர்ந்த ரக அலங்கார பொருட்கள், கண்ணாடி போன்றவைகள்லாம் ஏற்றுமதி இருக்கும். மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதனால மிக பொன்னான காலம், சூப்பரா இருக்க போறீங்க. நிறைய லவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சுக்கிர பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கு தான் சொல்றேன். இந்த பதிவை பார்த்து நீங்க ஃபோன் பண்ணி உங்க ஒய்ஃபுக்கு யாரையாவது மனமுறிவு, விவாகரத்து, செப்பரேஷனு, லொட்டு லொசுக்கு, இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் சொல்றீங்க, அது எல்லாத்தையும் உடச்சு போட்டு ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, நான் என்ன ரியலைஸ் பண்ணிட்டேன், என்னை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். அதனால ஹாப்பி ஒய்ஃபு, ஹாப்பி லைஃப். தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. தப்பு பண்ணாதவங்க உலகத்துல யாரும் இல்லை. அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா எந்த பிரச்சனை. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன தரப்பட்டா, அடடா மழடா, அடமழடா, என்னமோ தெரியல. உலகத்துல மிதுன ராசிக்காரங்கெல்லாம் எங்கேயோ போய் தவம் இருந்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தபஸ்லாம் பண்ணி சிவபெருமான்ட்டெல்லாம் வரான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனா நல்லது மட்டுமே நடந்துட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு தான். எங்க சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நடக்கிற மாதிரியா தெரியுது. 26ஆம் தேதி 28ஆம் தேதி சுக்கிரன் வந்து எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு. ஏ அப்பா 5 கூடிய யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு செல்லும் பொழுது யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் லாபத்தை தரக்கூடிய ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறார். மிக அற்புதமான பலன்களை தருகிறார். ஏன்னா 11 செவ்வாய் பகவான் 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானத்திலே இருக்கிறார். ஏற்கனவே லாபத்தை தரக்கூடியவர் தனத்தில் அமர்ந்து யோகத்தை தரக்கூடியவர் லாபத்தில் அமரும் பொழுது யோகங்கள் அதிகமாகிறது. வாழ்க்கையிலே ஒன்னொன்னு ஒரு யோகம்னு சொல்றாங்க. திருமண யோகம், குழந்தை யோகம், வெளிநாட்டு யோகம். எல்லாராலையும் வெளிநாடு போக முடியாது. வெளிநாடு போறதுக்கு கூட ஒரு யோகம் வேணும். எல்லாராலையும் எல்லா யோகமும் கிடைக்காது. சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமரும் பொழுது பிரிந்த துணை சேரும். புத்திர பிராப்தி உண்டாகும். ஏன்னா 5 கூடியவன் இல்லையா, 5 கூடியவன் உச்சம் பெருகு. அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு போகும்போது குழந்தை பிராப்தி ஏற்படும். நிச்சயமா ஒரு பெண் குழந்தை பிறக்கும். சுக்கிரன்னா லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி தேவியே மடியில் வந்து பிறப்பாள். மிக அற்புதமான பலன். குழந்தைக்காக பிள்ளை வரம் வேண்டி நிற்பவர்கள், சரி எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். எத்தனை கனவு. யூ டோன்ட் நோ த agony and பெயின் ஆஃப் த இன்ஃபெர்டிலிட்டி. இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது அத்தனை பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். பெண்ணுக்கு மட்டும் பெயின் இல்லை, ஆணுக்கும் பெயின் தான், 2 பேருக்கும் பெயின் தான். இதெல்லாம் இந்த காலத்துல ஒரு டார்கெட் மாதிரி வச்சு, டார்கெட் யூனிட் அச்சீவ். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட், யூனிட் அச்சீவ் கட்டில், யூனிட் அச்சீவ் பீரோ, யூனிட் அச்சீவ் ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் அப்பாலாம் கல்யாணம் பண்ணிட்டு 75 ரூபா சம்பளம். கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு 10ஆம் கிளாஸ் வரும்போது தான் சார் ரேடியோ பெட்டி வாங்கினார். முதல்ல ரேடியோ பெட்டி வாங்கினார். அது வரைக்கும் மனுஷன் ஜாலியாக எந்திரிச்சு பேப்பர் பிடிப்பார். டிவி பேப்பர் மீன்ஸ் ஊரில் பஞ்சாயத்து டிவி போடுவாங்களா, அந்த டிவி, நியூஸ் பார்ப்பாங்க. அப்போல்லாம் யாருக்கும் எந்த வியாதி வராமல் இருந்தது. இப்போ நம்ம டார்கெட் வைக்கிறோம். ஒரு மனுஷன் வாழணும்னா ஏசி வேணும், மனுஷன் வாழணும்னா இதெல்லாம் வேணும். நம்ம வாழ்றதே ஒரு ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ல தான் வாழ்றோம். ஒரு பிரபுக்களை போல தான் நம்ம வாழ்றோம். யாராவது நம்ம நார்மல் மேன் மாதிரியா வாழ்றோம்? கிடையாது. கார்ல தான் போறோம்,
தரையிலேயே நடக்கிறது கிடையாது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சிடறாங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், கல்யாணம் பண்ணால் ஒரே வருஷத்தில் குழந்தை வரணுங்கிறத ஒரு டார்கெட் மாதிரி மனசுக்குள்ள எழுதிக்கிறாங்க. ஒரு சிறப்புரை ஒரு விளம்பரத்தில் கூட நான் பார்த்தேன். புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா அப்படின்னு அந்த விளம்பரத்தில் கேட்பாங்க. அந்த மாதிரி அது புரிஞ்சிக்காம போ, நாங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், எங்களுக்கு வந்து குட் நியூஸ் சொல்லிடு, குட் நியூஸ் சொல்லு. ஐயோ எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு. இப்போ பேசினாங்க, அடுத்த மாதமே கல்யாணம். ஏன்டா இவ்வளோ அவசரப்படுறீங்க? நின்று நிதானமாக பத்திரிக்கை, அதெல்லாம் பத்திரிக்கை சம்பட்டி அவன் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஃபாஸ்டஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இந்த கூகுள் மேப் மாதிரி யுவர் இந்த ஃபாஸ்டஸ்ட் டிராவல் கூகுள் மேப்பு. அப்போ 5 கூடிய 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி உடனடியாக கிடைத்துவிடும். அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிடா என்று நீங்கள். அதே மாதிரி யோகாதிபதி உச்சமிடுவதால் சுக்கிரன் கார் சம்பந்தப்பட்ட வேலைகள் பணிகள் செய்பவர்கள்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக. கார் வாங்குறது, விற்கிறது, மகிழ்ந்து ரெடி பண்ணுறது, சேல்ஸ் அண்ட் சர்வீஸு எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. சுக்கிரனே உச்சம். சுக்கிரனே வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டிற்கு வந்திருக்கார். இதை விட ஒரு நல்ல நேரம் என்பது எதுவும் இல்லை. ஏற்கனவே 10லேருந்து உச்சமாகி தான் நீங்கள் நல்லா சம்பாதிச்சிங்க. இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், திரும்பவும் உச்சம். அப்போ மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களால் நன்மைகள், மனைவி வழி சொத்துக்கள், மனைவியால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும். மிதுனராசிக்காரர்கள் மனம் நிறைய மகிழ்ச்சியோட வேணுங்கிறதெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த என்ன சொல்றது, இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தாலே கிடைக்காததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நீங்க சுக்கிரன் சம்பந்தப்பட்ட எந்த தொழில்கள் பண்ணாலும் ஜெயிப்பீங்க. சில பேர் ஜெம்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஜெம்ஸ் பண்றவங்களுக்குலாம் கூட நல்ல நேரம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக கோயில் காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. சில பேர் கோயில்களுக்கு அம்பாளுக்கு டெக்கரேஷன் பண்றது, கோயில் 5 கூடியவன்கிறதுனால சொல்றேன். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சுவாமிக்கு அந்த பாவாடை, அம்பாளோட இது புடவை, அதெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. சின்ன விக்கிரமா இருந்தால் அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க மயிலாப்பூர் போயிட்டு ஒரு இது கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு சிலையை கொடுத்துட்டீங்கன்னா, 1 மணி நேரம் உட்காந்துருந்தா அதை அழகாக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி தந்துடுவாங்க. இந்த அழகுக்கலை வித்தகர்கள் அந்த சிலைக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி அழகுபடுத்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பேர் பெயிண்டிங் பண்ணுவீங்க. சாமி சிலைங்களுக்கெல்லாம் பெயிண்டிங். நான் சொல்லுவது சாமி சிலை பெயிண்டிங் பண்ணுவீங்க. சாமி விக்கிரகங்கள் நீங்க ரெடி பண்ணுவீங்க. அதே மாதிரி சாமியோட அலங்காரங்கள்லாம் ரெடி பண்ணுவீங்க. சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் சில பேர் விற்பீங்க. அதாவது இந்த இது சாமிக்கு ராஜ உபச்சாரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த கிரீடம் வைக்கிறது, கை காப்பு வைக்கிறது, கழுத்து மணி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்க வந்து இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தால பண்ணுவீங்க. திருமண வைபோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேற்கொண்டு வேற என்னெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றால், அது அந்த சாமியுடைய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவங்க, திருவிழாக்கள் நடத்துறவங்க. திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வைபவம் நடக்குது அப்படின்னா வாசல் அந்த கடையெல்லாம் போட்டுக்கிறது போன்ற விஷயங்கள். இன்டீரியர் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். வீடுக்குள்ள இன்டீரியர் பண்றது, அதே மாதிரி சோஃபாலாம் ரெடி பண்றது, காஸ்ட்லியஸ்ட் சோஃபா. சில பேர் இந்த சோஃபால இந்த சோஃபா அது கியர் வச்ச சோஃபாலாம் போந்துருச்சு, அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு வருது மிக அற்புதமான மிக அற்புதமான பலனாக. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன தரப்போகிறது? சுக்கிர மூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளேனா. அந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு இப்பொழுது 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். உங்க ராசிக்கு 4-11 கூடிய சுக்கிரன். இந்த ஆளு செத்துங்கெடுத்தான் சீதகாதிங்கிற மாதிரி தான். இந்த ஆள் வந்து எப்படியுமே ப்ராப்ளம் மட்டும்தான் பண்ணுவார். இந்த சுக்கிர பகவான் 10ஆம் வீட்டிலே வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பாதகாதிபதி சுக்கிரன் 10ஆம் வீட்டில் வருவது ஒரு மோசமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. 10ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரக்கூடாது. அப்போ வரும்போது தொழில் ஸ்தானத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கடகராசிக்காரர்கள் இந்த 1 மாசம் ஜாபை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் சார் கடகராசிக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது என்னமோ தெரியல. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வரிசையா நல்லதே நடக்கிற மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு வரிசையா ஒன்னொன்னு 7.5 வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் ஒரு அஷ்டம சனி முடிஞ்சது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதான் ராகு கேது பயிற்சியில் ராகு இதுக்கும் 2ஆம் வீட்டில் கேதுவும் வந்தார். இந்த பக்கம் என்னன்னா சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு. 10ஆம் வீட்டு சுக்கிரன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டு சுக்கிரன் என்பது தொழிலை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஜாப்லேயே ப்ராப்ளம் வரும். அதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்.
ஸோ அப்போ செய்கிற வேலையில் பாதகாதிபதி சுக்கிரன் உட்காரும்போது பெண்களால் பிரச்சனை வரும். கடகராசிக்காரர்கள் பெண்களால் மட்டும்தான் பிரச்சனை வரும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அது எப்படி பெண்களால் பிரச்சனை வரும் சார்? நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போவீங்க, உங்களுக்கும் ஒரு இன்னைக்குமே ஆப்போசிட் ஜெண்டருக்கும் அட்ராக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆப்போசிட் ஜெண்டருக்கும் உங்களுக்கும் ஈகோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே வன்முறை மாதிரி இருமுனை கத்தி. இது ஒரு பெண் லேடி ஒர்க்கர் உங்களோட ஒர்க் பண்றாங்கன்னா எய்தர் நீங்க அவங்களோட அட்ராக்டிவ் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க, அல்லது உங்களுக்குள்ள ஈகோ வந்துடும். நீ என்ன எனக்கு சொல்றது, நான் என்ன உனக்கு கேட்கறதுன்னு. ஒன்று அவங்களுக்கு வந்துடும், இல்லை உங்களுக்கு வந்துடும். அப்படி உங்க ஆபீஸ்ல பாசி இருக்காங்க, என்னைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, என்னைக்குமே ஒன்று புரிஞ்சு, பாஸ்கிட்ட வேலை செய்யறது ஈஸி, பாசிக்கிட்ட வேலை செய்யறது கஷ்டம். பாஸ்கிட்ட வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. பாஸ் பெண்ணா போடா அப்படின்ட்டு போயிடுவார், அவ்வளவுதான். பாஸ்க்கு அறிவு கிடையாது, பாசிக்கு அறிவு அதிகம். அதான் பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து இப்படி ஸ்கொயரா திங்க் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் முடிஞ்சது, அடுத்த ப்ராப்ளம் முடிஞ்சது, அடுத்த ப்ராப்ளத்தை பத்தி யோசிப்பாங்க. இது முடிஞ்சு இல்லை, சரி தூக்கி விடு, அவ்வளவுதான். ப்ராப்ளமா யோசிப்பாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டு வச்சுப்பாங்க, ஒரு ரவுண்டு. இந்த நாட்டுக்கு ரீசன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ரவுண்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அன்னைக்கு நீ இதை பண்ண, ஆமா ஏன் பண்ண, அது வந்து பண்ணேன், அந்த நாடு திரும்ப சுத்திடும். அன்னைக்கு நீ இதை பண்ண, ஏன் பண்ண, ஐயோ அன்னைக்கு நான் காலையில பசியில இருந்தேன், சரி 11 மணிக்கு நான் வரத்துக்கு தான் கிளம்பினேன், சரி ஃபோன் பண்ணும்போது லைன் கிடைக்கல, அது எப்படி கிடைக்காம போவோம். அது ஒரு கேள்வி வேற கேட்பாங்க, அது ஏன் கிடைக்கலன்னா ஜாமர் போட்டிருப்பாங்கல்ல இங்க, அதனால கிடைக்கல. ஓஹோ அதனால தானா, சரி ரைட் விடு. அந்த ப்ராப்ளம் தீர்ற வரைக்கும் அந்த நாட்டு க்ளோஸே ஆகாது. அப்போ பெண்கள்கிட்ட பாசிட்ட ஹேண்டில் பண்ணும்போது ரீசன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராப்ளம்னா, நான் காலையிலே இதை பண்ணலான்னு நினச்சிட்டேன் மேடம், நான் வரும்போதே என்ன ஆச்சுன்னா ஃபோன் பண்ணா மேடம், அப்போ பார்த்து என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு மேடம், அப்போ பார்த்தா என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா மேடம், அதை போய் அட்டன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு மேடம். அப்படியா, சரி ரைட் ஓகே. இவங்களுக்கு இப்படி ஒரு பிக்சர் சொல்லணும். இப்படி ஆண்கள்கிட்ட அப்படி சொல்ல, இப்போ வரியாடா வரண்டா, அவ்வளோதான் நான் முடிஞ்சு. இவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு அறிவு கிடையாது. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரீசன், அதுக்கு பின்னாடி நீ இத்தனை நாள் இப்படி கேட்டது இல்லையா, இப்போ என்ன பொசுசாக கேட்குற, அப்போ நீ என்ன பண்ண, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க. அதனாலதான் பாசிக்கிட்ட வேலை செய்யறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க பாசிக்கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது ஈகோலாம் இல்லாம உண்மையா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா நேற்று நைட்டு நான் கொஞ்சம் அந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு தூங்கிட்டேன் மேடம், நான் காலைல தான் மேடம் எந்திரிச்சேன், சரி எந்திரிச்சு தொலை, அதான் மறந்துடுவாங்க. ஆனா அந்த பாசிக்கிட்ட உண்மையதான் சொல்லணும், பாசிக்கிட்ட பொய்யா தான் சொல்லணும். மாத்தி பாசிக்கிட்ட பொய் சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னாடியே அதை விசாரிச்சிருப்பாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போனே பண்றாங்க, நீங்க நம்ம தெரியாத மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அவங்க உங்கள்ட்ட கேட்கறது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆல்ரெடி தே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போனே வந்துச்சு. உங்களுக்கு போன் வருதுன்னா விஷம் வருதுன்னு அர்த்தம். அதனால ஆகா மாட்டிக்கிட்ட போல இருக்கே. அப்போ கடகராசிக்காரர்கள் 10ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக, உங்க வேலை நேரத்துல யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்னன்னா என்னம்மா நேத்து தான் கொடுத்த, நான் தான் பண்ணேன், இப்ப சரி குடுமா உனக்காக பண்றேம்மா, அந்த உனக்காக நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ மேடம். பாருங்க லஞ்ச் டைம் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க, முடிச்சுட்டு தான் சாப்பிட போறேன், அப்பப்போ ரெண்டு பாயிண்ட் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா பாத்துங்க, உங்களுக்காக அவங்களே சரி பரவாயில்ல போ போய் சாப்பிடு போ அப்படின்ட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தண்டனை தான். ஸோ இவ்வளவுதான் விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார். இதை பாருங்க நண்பர்களே, கிரகங்கள் 10ல் வந்து சுக்கிரனுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை டென்ஷன் பண்றதும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது தான் ஒரு வேலையா? அவர் உங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்காரு, எப்படி வேலை செய்யணும், பெண்களை எப்படி கையாளணும், அதெல்லாம் சொல்லித்தராரு. அது ஏன் சார் எங்க ராசிக்குன்னு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அது நீங்க சந்திரனோட ராசி இல்லையா? அதனால நீங்க எது பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறீங்க. நீங்க ஒரு கத்தி மாதிரி, நீங்க ஊடகம் மாதிரி, உங்க முன்னாடி நின்னா அப்படி 10 இடத்துல உங்க முகம் தெரியுது. அந்த மாதிரி எந்த கிரகம் வந்து உங்களை பண்ணாலும் உங்களுக்கு உடனே ரியாக்ஷன் ஆகுது. அதான் ப்ராப்ளம். ரொம்ப பச்சை உடம்பு உங்களுக்கு, எந்த மாத்திரை கொடுத்தாலும் வேலை செய்யுது, அதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் வரும்பொழுது பெண்களிடத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொல்றது தப்பா சொல்லலை, நீங்க வந்து உங்களுடைய உறவு முறையில தப்பா சொல்லலை. 10ஆம் இடத்திலே சுக்கிரன் பாதகாதிபதி வரும்பொழுது தொழில் கெட்டு போறதுக்கான எல்லா விஷயமும் நடக்கும். சார் நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பேசுறீங்க,
ஒரு காரியம் நடக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அந்த வீட்டில் சார் உட்காந்துருப்பார், அந்த மேடம் உட்காந்துருப்பாங்கன்னா அடிக்கடி அந்த மேடத்துக்கு கண்ணை பார்த்து பேசுங்க. அவங்கள்ட்ட ரைட்டு தானே மேடம், நான் சொன்னது கரெக்டு தானே என்று சொல்லிக்கொண்டே இருந்தா அவங்க ஓகேட்டாங்கன்னா ஓகே. அல்லாமல் நீங்கள் அவங்க ஒரு ஆளுன்னு மதிக்காமல் நீங்கள் இவர்கிட்டயே ஓகே பண்ணி 10 தடவை ஓகே பண்ணாலும் நாட் ஓகே. அவ்வளோதான். இவங்கள்ட்ட அதான் முக்கியம். ஒரு அழகான கதையோட இந்த பதிவை தொடரணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு திருவள்ளூர் கோயில், வீரராக பெருமாள் கோயில், அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். எனக்கு குழந்தை இல்லை, வேகமாக சொல்லிடுறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது என் ஒய்ஃப் சொல்கிறா, 3 அமாவாசை அப்போது இந்த வீரராகவர் கோயிலுக்கு போனீங்கன்னா, திருவள்ளூர் கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. முதல் அமாவாசை சிந்து போயிட்டு வந்துட்டா, என் மனைவியை சொல்கிறேன். 2வது அமாவாசை நான் போகிறேன். போகும்போது பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருந்தான் கூட்டம். நான் இதுக்காக கம்பெனி யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு, நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி, அப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அந்த இடத்துல யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு வேஷ்டி கட்டிட்டு போயிருந்தேன். அப்போது 10 பேர் தான் க்யூவில் இருந்தான். அப்போ நான் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சிந்து இப்படி சொல்கிறியே, இதுவே ஒரு கூட்டம்னு நினச்சி நான் சீக்கிரமாக வந்துட்டேனே, எனக்கு மத்தியானம் 3 மணிக்கு தான் வேலை, சீக்கிரமாக வந்துட்டேனே அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை அங்கே நிறைய ஹெவி க்ரௌடான கோயில் தான் அது. இல்லை 10 பேர் தான் நிற்கிறான், இதை போய் ஒரு கோயிலுங்கிற அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா அப்படி நெருங்கி முன்னாடி போகிறேன். நான் நின்னது லக்ஷ்மி கியூ. அட லூத்து பிள்ளை, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாள் முடிச்சுட்டு தான் லக்ஷ்மி அட்டன் பண்ணுவாங்க. நான் லக்ஷ்மியை ஃபர்ஸ்ட் போகணுன்னு பார்த்துட்டேன். இது என்ன இது மாதிரி நம்ம தப்பாக பண்ணுறோமோ, சுவாமி பார்த்துட்டு தான் அம்பாவை பார்க்கணும். அப்போது 3 ஆள் தந்ததுக்கப்புறம் சிந்துவுக்கு போன மணி, நீ சொன்னது கரெக்டு தான், நான் லூஸ் மாதிரி லக்ஷ்மி கியூவில் நிற்கிறேன், அங்கே சுவாமி கியூ 2000 பேர்கிட்ட நிற்கிறான் அப்படின்னோடனே, சரி போய் மாறி போய் நில்லு போ அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்கிறா. எனக்கு மாறி போய் நிற்க மனசு வரல. நின்னது நின்னாச்சு, இப்போ நான் போனால் லக்ஷ்மி இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. சரி நின்றுவான், லக்ஷ்மிகிட்டே கேட்போம், அவங்க வீட்டுக்காரர் தானே, அவங்க நினச்சா ஏதாவது சிவா சத்தியமாக நினச்ச சார். அப்படியே ஒரு 3 பேர் முன்னாடி நின்னாங்க. நான் போய் போனதுக்கப்புறம் அந்த தீட்சிதர் சொல்கிறாரு, நல்லா அம்பாள முகத்தை பார்த்துக்கோங்க, மேடம் தான் ஹோம் மினிஸ்டர், மேடம் நினச்சா என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி என் காதில் விழுது, ஹோம் மினிஸ்டர், நான் போய் இந்த 2000 பேரில் நின்று என்னைக்கு சாமியை பார்த்து அப்படின்னு போகிறேன். அங்கே மேலே வந்து குண்டாக வச்சுருப்பான் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலில். அதில் ஒரு கூண்டில் என்ன பண்ணுறாங்க, யாரோ அந்த ஏரியா எம்எல்ஏவா யாருக்கோ ஒருத்தர் பர்த்டே போடுறதுக்கு அன்றைக்கி வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயா வந்து எம்எல்ஏ ஐயா வந்து மேலே ஏறுறாரு. இதில் அந்த கூண்டு, அது விஐபி என்ட்ரன்ஸ், அது விவிஐபி என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸில் அவங்க ஏறுறாங்க. அப்போது நான் வெள்ளை சட்டை போட்டுட்டு நடந்து வந்தோடனே, எங்கப்பா போகிறவா அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி மேலே ஏற்றி விட்டாங்க. யார், அந்த கூண்டு ஏற்றுறவர். என்ன ஏற்றிட்டாங்க, நான் வந்து 4 ஸ்டெப் தான் சார் வச்சிருப்பேன், 4 ஸ்டெப் தான் சுவாமி நோக்கி முன்னேறினா, அப்படி தூக்கி மேலே வச்சுட்டாங்க. இப்படி திரும்பி பார்க்குறேன், சுவாமி படுத்திருக்காரு ஸ்ரீரங்கம் மாதிரி, இப்படி படுத்திருக்காரு வீரராகவர். ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஆற்றுல ஒரு பாம்பு ஒன்று ட்ராவல் பண்ணால் அதை பிடிச்சி தரையில் போட்டு விட்டிங்கன்னா அது எப்படி, என்னடா நம்ம ஒன்றுமே புரியும். இவ்வளோ நேரம் நம்ம நீந்திட்டு தானே இருந்தோம், இப்போ என்ன தரையில் வந்துட்டோம், அந்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம அங்கே தானே நின்று சுவாமி முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அது சொன்னது என் காதில் கேட்டுச்சு, மேடம் தான் ஹோம் மினிஸ்டர், மேடம் நினச்சா என்ன வேணால் நடக்கும். அதை நான் சத்தியமாக உணர்ந்தேன், கண்ணில் தண்ணி. அப்போ லக்ஷ்மிக்கு போய் தேங்க்ஸ் சொன்னேன், உன் பவர் தெரியாமல் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, 10லே சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு பாசி இருந்தாங்கன்னா ஓடி போய் கால் விழுந்துருங்க. அல்லது பக்கத்தில் யாராவது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பெண்கள் இருந்தால் ஈகோ பாராட்டாமல் வேலை செய்கிறது உங்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது? உண்மையிலேயே வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்களே. சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ஜி, நீங்க சொல்றது என் காதுல சொல்லுங்க ஜி. அந்த படத்துல ஒரு மாதிரி ஃப்ரெண்டே, அந்த மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லது சொல்ல போறார். நான் உங்க காது நிறைய நல்ல விஷயம் சொல்ல போறேன். என்ன சொல்லுங்க? 3-10 சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 8ல் அமர்ந்திருந்தார். என்னதான் இந்த ஆளு உச்சமா இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்ததுனால கொஞ்சம் முன்ன பின்ன லைட்டா பலன்கள் வராம இருந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்போ 11க்கு போறார். 10 சுக்கிரன் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது. அது என்ன லாபம் சார்? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு அனுகிரகம், லாபம் கிடைக்கிறது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். அப்ப சுக்கிர பகவானுடைய லாபங்கள் என்பது என்னவென்றால், சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாய் வள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கிறளே. படம் எடுக்கிறவங்க, கேமரா சுருள் பண்றவங்க, காயம் மாதிரி யூடியூப் வச்சு இது பண்றவங்க, கேமரா ஆப்ரேட் பண்றவங்க, ஸோ அந்த சேனல் எடுத்து நடத்துறவங்க, அது நிர்வாக
மேலாளராக இருங்க, கேமராமேனாக இருங்க, நீங்கள் என்னவா வேணா இருங்க. பட் ஆனால் இந்த கேமராவை தொட்டுட்டீங்கல்ல, இந்த கேமரா உங்களுக்கு பணம் தரும். அவ்வளோதான். அது எந்த காரணமாக வேணா இருக்கட்டும். விளம்பர படங்கள் எடுங்க, சில பேர் ரீல்ஸ் மாதிரி கட் பண்ணி போடுவீங்க, அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீல்ஸ் ஓடும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்கம்னு சொல்லுவாங்க, யூடியூப் இன்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான அனுகிரகங்கள் உண்டு. சுக்கிரன் அப்படின்னாலே ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் டிசைனிங் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள மறைந்திருக்கிற ஸ்கில்லு. என் மனைவி என்கிட்ட முதல்ல நான் ஃபேஷன் காலேஜில் சேர்றேன்னு சொல்லும் பொழுது நான் அனுமதிக்கவே இல்லை. அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா நான் நினச்சிட்டு இருக்கேன், குறையாக ஆடை போட்டுட்டு வந்து சுற்றிட்டு இருந்தால் அது பேர் தான் ஃபேஷன் டெக்னாலஜி. ஆனால் அந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் அழகழகான ஆடைகளை பார்க்கும்போது உலகின் இன்னொரு முகம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருது. இப்படிலாம் கூட அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க ஷைன் பண்ணுவாங்க. அந்த கொரியோகிராஃபர்ஸ், நடனக்கலை வித்தகர்கள், ரொம்ப அழகான நடனங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனை நம்ம இந்த மாஸ்டர்கள்லாம் வந்து கொரியோகிராஃபிக்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் அந்த டான்ஸு சும்மா ட்ரெஸ்ஸை ஆட விட்டவங்கலாம் இருக்காங்க. சும்மா அப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இப்படி எத்தனையோ பாடல்கள். இந்த கொரியோகிராஃபியில் டிஃபரெண்ட் ஐடியாஸ். இவர்களெல்லாம் மிக ஜொலிக்கின்ற நேரம் இது. வித்தியாசமான ஒரு டாபிக்ஸ் எல்லாம் வெற்றி பெறுகின்ற மாடர்ன் ஆர்ட் பண்றவங்க. இந்த படம் வரும், பையா படத்தில் வர மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாடர்ன் ஆர்ட். ஆக்சுவலி பிரகாஷ்ராஜ் ஒரு மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிருப்பார். அது 3 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போவார். இந்த மாடர்ன் ஆர்ட் யார் வரைஞ்சது? இவர் தான் வரைஞ்சது. இதுல உங்களுக்கு என்ன புரியுது? அந்த ரெட் லைன்ஸ் ஒன்னொன்னும் பாவர்ட்டியை குறிக்குது, ப்ளூ லைன்ஸ் ஒன்னொன்னும் சும்மா போர் அடிக்கும் போது இழுத்து. சார் நிறைய பேர் மாடர்ன் ஆர்ட் எதுக்கு வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது. இப்போ வெளிநாடுக்கு போனால் மாடர்ன் ஆர்ட் வாங்கிட்டு இருந்தால் ஒரு கெத்து மாதிரி. உண்மையே சொல்ல போனால் அந்த மாடர்ன் ஆர்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். மணிரத்னம் சார் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக மாடர்ன் ஆர்ட்டாக இருக்குமா. அந்த மாடர்ன் ஆர்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்பெல்லாம் படம்னாலே உருவச்சித்திரம் வரைகிறது தான் மாடர்ன் ஆர்ட். அப்போ மாடர்ன் ஆர்ட் ஓவிய கண்காட்சி வைக்கிறவங்க. நான் சொல்ல வந்த பாயிண்ட் தான். மியூசிக்ஸ்லேயே கூட சார் நம்ம வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் மியூசிக்கில், இப்போ எப்படி இருக்கும் மியூசிக்ங்கிறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மியூசிக்கை படிக்கிறவங்கெல்லாம் வித்தியாசமான மியூசிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. கஜல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ராகத்திலேயே வித்தியாசமான ராகங்கள்லேயே வித்தியாசமா. அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். சிம்மராசிக்காரர்கள், எழுத்தாளர்கள்ங்கிறத விட இசைக்கலைஞர்கள், வித்தியாசமான ஒரு ஃப்ளூட்டு, புதிய இசைக்கருவிகள், மேற்கத்திய பாணி இசைக்கருவிகள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வச்சு பிரயாணம் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு எனக்கு தெரிந்து என்ன சொல்றது, இந்த இசையில பெரிய வித்தகர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க. எல்லாமே மேற்கத்திய பாணி இசையை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட நீலாம்பரி ராகம், நீலமணி ராகம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கேட்டா தெரியல. சமீபத்தில் ஒரு கிளையண்ட் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் பெரிய மியூசிக் டீச்சர், நான் ஒரு கொஞ்ச நாள் மியூசிக் படிச்சிருக்கேன். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு பாட்டு, இந்த பாட்டு நீலாம்பரியா நீலமணியா? அது வந்து நீலாம்பரி மாதிரி நீலமணி. ஆமாம், நீலமணி தான். என்ன நீலமணிங்கிறது ஒரு ராகம். அந்த ராகங்கள்லாம் வந்து இத்தனை ராகத்தை அவன் நான் மனப்பாடம் பண்ணுறது. இன்னைக்கு நாள் உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சமீபத்தில் சென்னையில் பார்த்தேன், 1 லட்சம் ரூபா கொடுத்தா வோக்கல் ட்ரைனிங், நல்லா பாடுறதுக்கு 1 வருஷம் ட்ரெயின் பண்ணுறாங்க. எல்லா பாட்டும் அவ்வளோதான், ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற பசங்க மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. எதுலையுமே ஒரு ஆழம் கிடையாது. கர்நாடக சங்கீதமும் ஆழமாக கற்றுக்கல. இன்னைக்கு நம்ம ஜோதிடர் ஃபீல்டு மாதிரி ஒரு 3 மாதம் எங்கன்னா போய் கற்றுக்கிட்டு வந்தால் போதும், அவள் தான். எதையும் ஆழமாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கிரன் உச்சமாகும் பொழுது இசை, நாடகம், இது ரெண்டும், காதல், ரொமான்டிக் மூவிஸ் எடுக்கிறவங்க, காதல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எழுதுறவங்க, பாடல்கள் எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். லவ் சம்பந்தப்பட்ட டாய்ஸ், லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது என்ன லவ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் லவ்வுக்காக மட்டுமே உருவாக்கி இருப்பாங்க. இதை பிரசன்டேஷனாக கொடுக்கறதுனால இப்போ வாழ்த்து அட்டைகள் சொல்றாங்கல்ல, ஹாப்பி மேரிட் லைஃப்,
அதெல்லாம் எதை கன்வே பண்ணுது? அவங்களுடைய அந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது நான் சொல்றது பத்திரிகை துறை, கல்யாண பத்திரிகை. அவங்க பாருங்க வருஷம் ஃபுல்லா வைபவங்கள்லேயே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடிபியில் சாய்ராம்னு ஒரு டிடிபி, அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அடிப்பாங்க. நிகழும் வைபவ ஸ்வஸ்திஷி சொல்லுங்க, வத்துவோட பேர் சொல்லுங்க, வரன அப்படியே கை கண்ணு பேசும், கை அப்படியே டைப் பண்ணும். அப்படி வரக்கூடாது சார், அமரர்னு தான் வரணும், அப்படி வரக்கூடாது, தெய்வத்திருன்னு வரக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆண்டி வேலை அடிப்பாங்க. இந்த துறையிலேயே இருந்து 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 அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஆர்டர்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். புதிய புதிய திருமண அழைப்புதல்கள் சில ஒரு ஐடியாலஜி, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே. இன்னைக்கெல்லாம் எவனும் பத்திரிகை அடிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பத்திரிகை கூட டிஜிட்டல் ஆகிட்டானுங்க. சமீபத்தில் பார்க்குறேன், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பத்திரிகை வந்தது. என் கெட்ட நேரம் அதை நான் ஓப்பன் பண்ணல, அது பத்திரிகைன்னே தெரியல. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பத்திரிகை அனுப்பியிருக்கான். நான் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு திருப்பி அனுப்பிட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சார் அது என் கல்யாண பத்திரிகை சார், ஓப்பன் பண்ணாமே விஷ் பண்றீங்க. இல்லப்பா ஒரு கெஸ்டிங்ல அடிச்சு விட்டேன், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தான் இழுத்து வாழ்த்திடுவோம். ஆன்லைன் பத்திரிகைகள் அதிகமாயிருச்சு, டிஜிட்டல் பத்திரிகைகள் அதிகமாயிருச்சு. எவன் உட்காந்து ஒரு நாள் தீபாவளி வந்துருச்சுன்னா நீங்க கூத்து தாங்க முடியாது. வாட்ஸ்அப் ஃபுல்லா 2346 மெசேஜ். ஐயோ என்னையா சொல்றீங்க? தீபாவளி வாழ்த்துக்களை பருமவரது கதிரேசன் மற்றும் குடும்பத்தார். வித்தியாசமா அதுல என்னமோ ஒரு கிராஃப்ட்னு ஏதோ ஒரு ஆப் வந்திருக்கு, அது படிக்குது அப்படியே. ராம்ஜி பரமஹம்சர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். ஐயோ நீ எங்கெங்கெல்லாம் இந்த உலகம் போகுது. அப்போ இந்த மாதிரியான எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நான் சொல்லும் போது ஜாலியா இருக்கும், ஆனா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், திருமணம், மகிழ்ச்சி, வாழ்த்து இது பண்றவங்களுக்குலாம் மிக அற்புதமான காலம். இசை நடனம் பண்றவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு காலம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 2 சுக்கிரன் 26ஆம் தேதி முதலே 8ஆம் இடத்தில் மறைகிறார். 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். வழக்கமா கன்னிராசிக்கு நல்லதுன்னு சொல்லுவீங்க. ஆமா நல்லதான் சொல்லுவேன், எல்லா நேரமும் அப்படி சொல்ல முடியும். கடகராசிக்காரங்களே பாவம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்படுமே. ஒரு 1 மந்த் தானே. சரி, அப்போ 2-9 சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். 8ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்திலே 2-8-9 சுக்கிரன் மறையும் பொழுது என்ன ஏற்படும்? 2 தனாதிபதி. இந்த தனாதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைகிறார். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, நமக்குன்னே ஒரு கேரக்டர் வரப்போறான், நம்ம பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போறான், அவ்வளவுதான். நம்ம நல்லா சம்பாதிக்கிறோங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரியான ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடும், அவங்கள நம்மகிட்ட கூட்டு வரும். நீங்க இருக்கிற இருப்புக்கு நீங்க இதை பண்ணா நல்லா இருப்பீங்க, அதை பண்ணா நல்லா இருப்பீங்க. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, நீங்க எதையுமே பண்ணாம இருந்தீங்கனாலே நல்லா இருப்பீங்க. எதையுமே பண்ணாம இருந்தாலே நல்லா இருப்பீங்க. ஒரு பிசினஸோட அவுட்புட் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிசினஸோட அவுட்புட் பணம் இல்லையா? அந்த பிசினஸோட அவுட்புட் பணம் வந்துருச்சு இல்ல, அந்த பணத்தோட அவுட்புட் என்ன? சுகம். பிசினஸோட அவுட்புட் பணம். அந்த பணத்தை இன்னொரு பிசினஸோட இன்புட்னு மாத்தி விட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். ஒரு பிசினஸ் எடுத்தீங்கன்னா அதுல சின்சியரா இருங்க, அதுல உச்சம் தொடுங்க, அதுதான் கரெக்ட். ஒரு பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு பிசினஸ் ஹேண்டில் பண்ண உங்களால முடியாது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை பார்த்துட்டே 2-3 வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏதாவது ஒரு பிசினஸ் தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், உங்க மனைவிக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு அவங்க பொழப்பு பார்ப்பாங்க அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா நிம்மதி. ஆனா நம்ம அதை விட மாட்டேங்கிறோம், அதான் பிரச்சனை. நம்ம அதையும் ஹேண்டில் பண்றோம், இதையும் ஹேண்டில் பண்றோம், முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா காலைல ஆனால் வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்து காய்கறி கடை வச்சிருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டிஜிட்டல் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. டயர்ட் ஆயிடுவீங்க. டயர்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எந்த அடிப்படை வேலை கொடுத்தாலும் ஒரு ஜீவன் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுத்தால அந்த வேலையே போயிடும். ஸோ என்னன்னா, அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட மாதிரி தான். ஸோ அப்போ என்ன ஆகும்? சின்ன சின்ன வாய்ப்புகளை நம்பி பெரிய பெரிய வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. 2 மறையும் பொழுது பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. ஜேப்படி திருட்டு, வீட்டில் திருட்டு போறது, தெஃப்ட், நகை திருட்டு போன்றவை ஏற்படும். வெளியே போகும்போது தேவையான்னு பார்த்துட்டு நகை போட்டு போங்க. நகை எல்லா இடத்துலையும் போடணும்னு அவசியம் கிடையாது. வெளியே போனீங்கன்னா போலி நகைகள் எல்லாம் சொல்றாங்கல்ல, ரோல்டு கோல்டு மாதிரிலாம் சும்மா கவரிங் நகைகள், அதெல்லாம் மாட்டிட்டு கூட போகலாம்.
நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி நிறைய நகையெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறமா பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஓகே நகை போடுறதே நிறுத்திட்டோம். என்னமே புரிந்து கொள்ளுங்கள், எதை எங்கெங்க பண்ணுன்னு இருக்கு. இன்னைக்கெல்லாம் செல்போன் இப்படி பார்த்துட்டே போறான் சார், செல்போனை பிடிங்கிட்டு போயிடறான். யாருன்னே தெரியல, 2 பேரும் பைக்ல வர செல்போனை பிடிங்கிட்டு போயிடறான். இன்று திருட்டு அதிகமாக போன இந்த உலகத்துல இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். திருட்டு போறதுக்கு நீங்க நிறைய விஷயங்களை பறிகொடுப்பீங்க. அப்போ ஒரு காலத்துல 1996 நினைக்கிறேன், ஸ்னேகா, விசுதா, மேக்சிமா, எவ்வளோ பெரிய சிட்பண்டு கம்பெனிகள்லாம் வந்தது. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பணத்தை இழந்தாங்க. இப்போ சமீபத்தில் இந்த IFS அது இதெல்லாம் வந்து இப்போ கூட லேட்டஸ்டா நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க. சிட்பண்டு, இந்த பேராசை, கிரீடினஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த பேராசையினால் இழக்கக்கூடியதுதான். 1,00,000க்கு 8,000 தரேன், 1,00,000க்கு 10,000 தரேன், ஒரு ஆணி நீ புடுங்க வேணாம் என்று சொல்லி நீங்க ஒரு காசை எடுத்து வைக்கிற வரைக்கும் அது உருப்பிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வர்ற காசை எதிலும் இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க காசா வச்சிருந்தீங்கனாலே நல்லா இருக்கும். இவர்களெல்லாம் ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்களிடம் இருந்து பிடுங்குகிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. காசு வந்தா பேங்க்ல போடுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. ஸோ 8ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட உங்களுக்கு அது அதிகமாகும். ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்றதா இருந்தால் பண்ணாதீங்க. 2ஆம் இடம் என்பது தொண்டையில் ஏதாவது ENT ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. 2ஆம் இடம் என்பது படிப்புல வந்து நான் ஸ்பெஷல் கோர்ஸ் படிக்க போறேன், சாயந்தரம் ஆனால் நான் வந்து ஸ்கூல் போவேன், சாயந்தரம் ஆனால் அடிஷனல் கோர்ஸ் போறேன், அதுக்கப்புறமா வந்துட்டு கராத்தே கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பொண்ணு பையன் சார், என் தங்கச்சி பையன் பார்த்தீங்கன்னா அத்தனை கிளாஸில் சேர்த்து விட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவாங்க, சாயந்தரம் வந்தால் கராத்தே கற்றுக்குவாங்க, அதுக்கப்புறமா ஜெர்மன் கற்றுக்குவாங்க, அப்புறம் பிரான்ஸ் கற்றுக்குவாங்க. பிள்ளைகளாக பாருங்கள். இப்போ பிரான்ஸ் கற்றுட்டு என்ன பிரான்ஸ் நாட்டுக்காக போகுது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது தேவைப்பட்டு அவங்களே படிச்சுக்க போகிறாங்க. நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்ம அப்படியே பெரிய மெடிடேஷன் யோகாலாம் பெரிய வித்தகர். நம்ம குழந்தைங்களை பிடிச்சிட்டு யோகா கற்றுக்கோ, மெடிடேஷன் கற்றுக்கோ, படம் வரையே கற்றுக்கோ. ஒரு கட்டத்தில் மென்டலி டம்ப்ட் ஆகி சிக்காயிடுவாங்க. ஓவர்லோடிங் ஆல்சோ ஏ ப்ராப்ளம். வேறுனா அவங்களே நமக்கு சொல்லுவாங்க சேர்த்து விட போகிறோம், ஃப்ரீயாக விடுங்க. நம்ம அப்பா என்ன நம்மளை கூப்பிட்டு சேர்த்து விட்டாரு, கம்முன்னு விடுங்க. பிள்ளைகளாக இருக்க விடுங்கள். 2 கூடிய சுக்கிரன் 8இல் மறையும் பொழுது நுழைவுத் தேர்வுக்கு ரெடி பண்ற பேர் வழின்னு குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. நான் இப்போலேருந்தே வந்து பகல்ல ஃபாஸ்டிங் இருந்து காலையில் சாப்பிடாம இருந்து விடிகாத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு, என் பொண்ணு மாயா தான் பண்ணுவா, 5 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெட்மில்லாம் போய் வாக்கிங்லாம் போவா. குளிச்சுட்டு அப்பா நான் எக்ஸசைஸ் பண்றேன் பண்ணிட்டு 6 மணிக்கு டயர்டாகி தூங்கிடுவா. இதுக்கு நீ எந்திரிக்காமையே இருக்கலாம். சில பேர் இது வந்து ஒரு பெருமைக்கு பண்றது. 3 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் ஓடுவான். 3 மணிக்கு ஒன்று ஓட சொன்னாங்களா, பின்னாடி 2 நாய் வேற துரத்தோம். 3 மணிக்கு ஓடினா நாய் தான் துரத்தோம். அதெல்லாம் பெரிய ஊட்டியில் இருக்கிறதா நினைப்பு. சென்னையில் போய் டெய்லி காலையில் என் பொண்ணை ஸ்கூலுக்கு ஏற்றி விடும் போது 2 பேர் வருவாங்க சார், ஒரு அப்பா ஒரு பையன். அது வாக்கிங்கா ஜாக்கிங்கா ரன்னிங்கான்னு எனக்கே தெரியாது. பொறுமையாக நடக்கிற மாதிரியும் இருக்கும், ஓடுற மாதிரியும் இருக்கும். என்ன அழகா உடம்பு ட்ரெயின் அப் பண்றீங்கடா. ஓடுனா ஒன்று ஓடு, நடக்கிறதுனா ஒன்று நடையும் ஓடுறதையும் மிக்சிங் பண்ணி ஸ்பெஷலாக ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்ம தேவையில்லாத விஷயங்களை இப்போ 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது தேவையில்லாத ஏதாவது நுழைவுத் தேர்வு ரெடி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை நீங்கள் பண்ணாமே இருக்கலாம். பணத்தை அதே மாதிரி தான், நான் பணத்தை இப்படி போடுவேன் சார், இப்போ இருந்து நான் தேக்கு மரம் வைப்பேன் சார், 20 வருஷம் கழிச்சு அந்த தேக்கு மரம் முளைக்கும் சார். 20 வருஷம் வரைக்கும் நம்ம இருப்பு மணி யாருக்குண்டா. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், லேண்ட் வாங்கி போட்டிங்களா கம்முன்னு விடுங்க. சில பேர் மரம் வைக்கிறேன் பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் எந்த காலம். அப்பெல்லாம் நம்ம அப்பா வச்சாருன்னா அப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார், அவருக்கு அவர் வாழ்நாள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இவனுங்களுக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு நான் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். அது காயம்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தம்பி அறிவு ஓகே, நல்லா தான் போரிக்கும் போயிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா நெஞ்சு வலி வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி போரூர் கார்டனுக்கு அலைஞ்சு உடனே ஷூட்டிங் எடுத்து எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. நியாயம்தான். அப்ப நான்லாம் என்ன சார் சொல்றது. அப்ப 2 கூடியவன் 8இல் மறையும் போது கன்னிராசிக்கு ஒரு பலனும் கிடையாது. வாய் மட்டும் கம்முன்னு இருங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பண்ணக்கூடாது. புரியுதா? ஒரே ஒரு சம்பவத்தோட முடிச்சுக்கிறேன். ஒரு சம்பவம் சொன்னாங்க, சமீபத்தில் படித்தேன். கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்களாம். ஒரு ஆள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாம்பு கூடயே உட்காந்துருக்கான். 20 வகையான பாம்புகளோட நைட்டு ஃபுல்லாக அது கூட தூங்கியிருக்கான். அதுக்காக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. நான்லாம் சிந்து கூட 20 வருஷம் வந்திருக்கேன் சார், ஒரே வீட்டில் தான் படுத்து தூங்கியிருக்கேன். எனக்கெல்லாம் எவ்வளோ விருது கொடுக்கலாம், ஆனால் என்னை பற்றி யாரும் யோசிக்கல. ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்கள்லாம் கடந்து போங்க, ஜாலியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம்
இந்த சுக்கிர பயிற்சி என்ன தரப்போகிறது? 1-8 சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது நல்ல நேரம் அல்ல. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமான நேரம். 26ஆம் தேதி தொடங்குகின்ற இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தரப்போவது இல்லை. ஏற்கனவே ஒரு சிம்மத்தில் வந்து கேது உட்கார்ந்து நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை தருவார் நான் சொல்லியிருந்தேன், உங்களை வான் பண்ணியிருந்தேன். மேஷ ராசிக்காரங்களுக்கும் இதே தான் வான் பண்ணியிருந்தேன், துலாம் ராசிக்காரர்களுக்கு இதே தான் வான் பண்ணியிருந்தேன். கேது மாதிரி ஒரு ஆள்கிட்ட தப்பிக்கிறதெல்லாம் உலகமாக கஷ்டம். யாரையேனும் நீங்கள் காயப்படுத்தி இருந்தால் நீங்களாக சென்று அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. அதர்வைஸ் கேது தரும் தண்டனை மிக கொடூரமானதாக இருக்கும். நான் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்ல, துலாம் ராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும் பொழுது மனைவி இடத்திலே பிரச்சனை உருவாகும். மனைவி நீங்களும் பிரியக்கூடிய ஒரு நேரம் இது. என்னடா 1-8 7ஆம் வீட்டில் இருக்கிறான். 6ஆம் வீட்டில் இருந்து 8 6ஆம் வீட்டில் இருந்து சூப்பரா இருந்த பீரியட் வேற. ஒரு 8 7ஆம் வீட்டில் இருக்கும்போது மனைவியுடனான பிரிவு உண்டாக்குவார். ஆண்டி அதரன் 7ஆம் இடம் என்பது காதல், ரொமான்ஸு போன்ற விஷயங்கள்லாம். ராசியாதிபதி எனும் பார்வையில் எடுத்தால் 1 சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் வரும். உங்களுக்கு வந்து புதிய இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்லாம் ஓகே ஆகும். நீங்கள் பொண்ணு பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவியுடன் சந்தேகங்கள் ஏற்படும். என்ன பண்ண, போக்குவரத்தா என்ன பண்ணுற, நீ வந்து என்ன செலவு பண்ணுற போன்ற விஷயங்கள்லாம் சண்டை வரும். பி கிளாரிட்டி இன் யுவர் பிஸ்னஸ். பி கிளாரிட்டி இன் யுவர் பிஸ்னஸ். எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை வந்தபோது நான் செஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள். வென்னவர் ப்ராப்ளம் வரும்பொழுது எல்லா ஃபோனையும் லவுட் ஸ்பீக்கரில் பேசுங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் தன்னால் வரும். நம்பிக்கை நாம் தான் உருவாக்க வேண்டும். கிரகங்கள் நம்ம மேலே ஒரு கெட்ட சேற்றை வாரி இறக்குதுன்னா அதுலேருந்து நம்மளுடைய ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலம் தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கை என்ன நம்பு அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்து ஓகே கரெக்டாக தான் இருக்காங்க மனசுக்கு தோணணும், அப்போ தான் அந்த நம்பிக்கை வரும். அந்த மாதிரி 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய சுக்கிரன் 2 பலன்களை தருவார். ஒன்று, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்லது தருவார். கல்யாணம் ஆனவங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குவார். ஏன்னா 8 செயல்படுவார். ஆனால் அந்த அதரன் சுக்கிரனுக்கு கெடுக்க தெரியாது. 1000 தான் இருந்தாலும் ஒரு அசுரகுரு, 1000 தான் இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன். அதனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் தரமாட்டார். ரொமான்டிக்கான ஒரு மாதம். ஸோ நிறைய பேசிப்பீங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் உட்காந்து என்னென்ன தவறெல்லாம் நடந்தது நம்ம வாழ்க்கையில், இது வரைக்கும் நம்ம கடந்து சென்ற பாதை என்ன, இதெல்லாம் பேசி உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவீங்க. அது ஒரு எமோஷன் ஃப்ரீ டேன்னு ஒரு டேவை கிரியேட் பண்ணி நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஒருத்தர் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணீங்க, நீ இந்த நேரத்தில் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நீ என்ன இப்படி கிண்டல் பண்ணது எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஆச்சா போச்சா. நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசிட்டீங்கனாலே பாதிப்புறான சால்வ். உலகத்தில் நண்பர்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு என்பது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்லுங்கள், அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம சதீஷ்ட கேட்டால் அழகாக ஒன்று சொல்லுவார், இல்லை மனைவினா எனக்கு யார் தெரியுமா, மனைவினா எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க, நான் என்ன வேணால் செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. மனைவி என்பதும் கணவன் என்பதும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா நல்ல ரூம்மேட்ஸ், அவ்வளோதான், அவ்வளவே தான். அதை தாண்டி ஒரு பாகம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. யாரும் இங்கே யாருக்கும் சொல்லவும் கூடாது, அவங்க கேட்கவும் தேவையும் கிடையாது. இது ஒரு ரூம்மேட்ஸ் லைஃப் மாதிரி தான். ஸோ அப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும். 1-8 7ஆம் வீட்டில் வரும்பொழுது இந்த பரஸ்பர புரிதல் என்பது உங்களுக்குள்ளே ஏற்படும். இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் மனைவியை அடிச்சிட்டிங்க, உங்கள் மனைவிட்டுக்கு உங்களுக்கும் சண்டை, அடிக்கலை சண்டைன்னு வச்சுக்கோங்க. இதை போய் உங்கள் சித்தப்பாட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவார்? மனைவி கூட சண்டை போட்டு அவள் பெரிய எவ்வளோ அவளை இப்படி தான் வைக்கிறதா, நீ கேட்குற கேள்வி வந்து தவறு, நீ வந்து இப்படி கேளு, இப்படி ஹார்ஷாக கேளு, அவங்க குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாதா என்றெல்லாம் கேட்பார். நீங்கள் அதை அப்படியே கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஆக வேண்டிய டைவர்ஸ் இன்னைக்கு ஆயிரும். ஏன்னா சித்தப்பா சித்திட்டு அப்படி பேசினார், சித்தி கேட்டுக்கிட்டாருன்னா அது அவங்க ஜென்ரேஷன், அது அவங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அது அவங்களுடைய சாப்டர்ஸே வேற. உலகத்தில் நண்பர்களே, நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்து தான் பரிச்சு எழுதிட்டு இருக்கோம். அப்போது ஒருத்தர் லைஃப்பை பார்த்து ஒருத்தர் காப்பி அடித்து என்றைக்கும் முன்னுக்கு வந்திருக்கலாமே, ஏன் முன்னுக்கு வர முடியல? ஏன் முன்னுக்கு வர முடியலன்னா, மகாத்மா காந்திகிட்ட கேட்ட கேள்விகள் வேற, அப்துல் கலாம்கிட்ட கேட்ட கேள்விகள் வேற, அவர் சொன்ன ஆன்சர்ஸ் வேற. அவருக்கு சின்ன வயசுல அவருக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருப்பாரு, அவருக்கு அப்பா அம்மா அனுகிரகம் கிடைச்சிருக்காது. இவருக்கு வந்த கொஸ்டின்ஸ் வேற, அவர் பண்ண ஆன்சர்ஸ் வேற. எனக்கு வந்த கொஸ்டின்ஸ் வேற, எனக்கு வந்த ஆன்சர்ஸ் வேற. என் மனைவி சிந்துக்கு வந்த கொஸ்டின்ஸ் வேற, அவ பண்ண ஆன்சர்ஸ் வேற. இப்படி இருக்கும்போது யாரையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ சுயசரிதையெல்லாம் படிக்கிற 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. சுயசரிதை படிச்சு என்ன ஆகுது? நான் இழந்து போன என் தாய் மாமன் கிடைச்சிருவாரா? இல்லை எனக்கு நடந்ததெல்லாம் அவனுக்கு நடந்துச்சா? வீர அலெக்சாண்டருக்கு எனக்கு நடந்ததெல்லாம் நடந்துச்சா? நடக்கலல்ல. அப்புறம் நான் ஏன் வீர அலெக்சாண்டர் ஃபாலோ பண்ணோம்? எப்படி ஃபாலோ பண்ண முடியும்?
அப்போ நானும் என் மனைவியை ஒரு அடிச்சுக்கிட்டோம்னா எங்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதை நாங்க தான் சரி பண்ணணும். இதை நான் சித்தப்பாவோட கைடன்ஸை கொண்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்னோட முட்டா போய் உலகத்துல யாருமே கிடையாது. அப்போ உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வெளியே தேடாதீங்க, அது கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது தவற சரியா இருக்காது என்பதால் உங்க சித்தப்பான்னு கிடையாது, உங்க அப்பான்னு கிடையாது, உங்க நண்பன்னு கிடையாது, யார்கிட்டையுமே கேட்காதீங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலியில டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ஷன் வரும் பொழுது நீங்களே உங்க பொண்டாட்டிகிட்ட போய் இப்போ என்னன்ற பாமா பாப்பா அப்படி என்னன்ற அப்படின்னா நீ மட்டும் என்னடான்ற முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் தான் சண்டை சரியா போச்சு. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து மாசா குடிச்சிட்டு இருப்பீங்க. என் குழந்தைலாம் அப்படிதான் சொல்லுது சார், நானும் சிந்துவும் அடிச்சுக்காத ஆள் கிடையாது, ஒரு நாள் அடிச்சுக்காத நாள் கிடையாது. ஆனா அடுத்த 10வது நிமிஷம் நாங்கள் சேர்ந்துக்குவோம். என் குழந்தைய ஆச்சரியமா பார்க்கும், உங்க சண்டையெல்லாம் ஒரு சண்டையா? அப்படிதான் இருக்கணும். அது நம்மளே சரி பண்ணிக்கணும். இன்னொரு ஆள் வரும்போது தான் பிரச்சனை வரும். துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் வர்றது காதலை உண்டு பண்ணும். அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் காதலுக்காக நீங்க வெயிட் பண்றவங்களும் மிக அற்புதமான காலம். கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட் பீரியடா இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சிங்க பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. இவரை பிடிங்க, ரங்கநாத பெருமாளை பிடிங்க. சுக்கிரனுடைய அதிதேவதையாகப்பட்ட லக்ஷ்மியை பிடிங்க. கஞ்சனூர் போயிட்டு வாங்க. கஞ்சனூர் போனால் சுக்கிர பகவானுடைய ஸ்தலம் கஞ்சனூர். கஞ்சனூர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருடே. அடிக்கடி சுக்கிரதேவாய நமஹ, சுக்கிரதேவாய நமஹ, சுக்கிரதேவாய நமஹ வேண்டிக்கிட்டே இருங்க. சுக்கிர பயிற்சி நடக்கவிருக்கிறது. வருகின்ற 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லுகிறார். சுக்கிர பகவான் 7 குடையவர் 6ஆம் வீட்டில் தனக்கு 12இல் மறைகிறார் என்றால் அதற்கெல்லாம் என்ன பிரச்சனைகளாகும், என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத பார்ப்போம். நான் அடிக்கடி ஒரு ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லி தருவேன். என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த சிம்மராசிக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அஷ்டம சனிக்கு நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறமா அது ஒரு ஊரே சொன்னிச்சு. சிம்மராசிக்கு சனி ஜென்ம சனி, அதாவது ஜென்ம எதிரி. அவர் 6 7 கூடியவர். 8ஆம் இடத்தில் மறைவது 6 கூடியவர் 8இல் மறைவதால் விபரீத ராஜயோகம். அப்படி நீங்க பார்க்கணும். எதிரி கேட்டுட்டான்னு ஒரு பார்வை இருக்கு சார். ஜோதிடம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்துல இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட், அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கு சட்ட புத்தகத்துல. அப்போ சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 7 கூடியவர் இல்லையா? 7 கூடியவர் இப்பொழுது மேஷத்தில் 6ஆம் இடத்தில் மறைகிறார் என்பதால் 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், மனைவியுடன் கொண்ட உறவு, இல்வாழ்க்கைன்னு சொல்றோம். அது 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனைவியுடனான உறவு பிரச்சனையாகும் என்றெல்லாம் ஜோதிட வல்லுநர்கள் நினைப்பீங்க. ஆனா அதே சுக்கிரன் யாருங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே சுக்கிரன் உங்களுக்கு துலாம் என்ற ஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்ட 12 கூடையவர். அப்ப ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது? இந்த சட்ட புத்தகத்துல என்ன போட்டிருக்கான்? 12 கூடையவர் 6இல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று கருத்தில் கொள்கன்னு சொல்லுது. 12 கூடையவர் 6இல் மறையும் பொழுது அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. அப்ப இந்த விபரீத ராஜயோகம் என்னெல்லாம் பலன்கள் செய்யும்? 12 கூடையவர் 6இல் மறைகிறார். அப்ப விரயங்கள் எல்லாம் சுப வரவாக மாறும், சுப செலவுகளாக மாறும். எதெல்லாம் நீங்க தண்டத்துக்கு செலவு பண்ணீங்களோ அந்த செலவுங்கிற சாப்டர் எல்லாம் பாசிட்டிவானதாக மாறும். ஆமா சார், மாசானா நான் இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்றேன், எதுக்காக? ஜிம்முக்காக செலவு பண்றேன், என் உடல்நல ஆரோக்கியத்தில் அக்கறை பேண்டுறேன், இதெல்லாம் நான் செலவு பண்ணுறேன், நான் இவ்வளோ தூரம் காய்கறிகள் கீரைகள்லாம் விரும்பி சாப்பிட்றேன், வர வச்சு சாப்பிட்றேன், அதுக்காக செலவு பண்ணுறேன். இப்படி உங்களுடைய செலவுகளை வரவுகளாக மாற்றுவது ஒரு கலை. செலவுகளை வரவுகளாக மாற்றுறது. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? பையனை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்க கான்செப்ட் இருக்கு. ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க, ஒரு பையன் பொண்ணு இருந்ததுன்னா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்களுக்கு செலவாம். என்ன என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் சொல்றத சொல்றேன். இன்னும் நம்ம இந்த சமூகத்துல தான் வாழ்றோமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நமக்கு செலவாம். ஆனா பொண்ணு கல்யாணத்துல நம்ம எதெல்லாம் செலவு பண்ணமோ அதை பையன் கல்யாணத்துல வரவா எடுத்துடலாமா? இதுங்க எப்படி யோசிக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அப்போ அந்த 12ஆம் வீடு என்பது எது உங்களுக்கு செலவை தந்ததோ அந்த செலவை வருமானமாக மாற்றுவது. சார் நிறைய பேர் வீட்டில் மொய் விருந்தெல்லாம் வைப்பாங்க சார். மொய் விருந்து வைப்பாங்க,
ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் சும்மாவே பத்திரிக்கை வச்சுட்டே சுத்திட்டே இருப்பான். நம்ம குடும்பத்திலே ஒருத்தனை பாத்தீங்கன்னா, ஹேய் இப்ப என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த மாதிரி வந்து என்னுடைய ஒண்ணு விட்ட பங்காளிக்கு சித்தப்பாக்கு கல்யாணம். ஒண்ணு விட்ட பங்காளிக்கு சித்தப்பாக்கு கல்யாணமா? அதுக்கு எதுக்குடா பத்திரிக்கை வைக்கிறேன்? பார்த்தீங்கன்னா அந்த மொய் விருந்தில் பிஸியாகவே இருப்பான், கேம்பெயின் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இந்த 12 என்பது எது எதெல்லாம் செலவை தருகிறதோ அதை வரவாக மாற்றும். சரியா? அப்படி அதுக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுவே எது செலவு தந்ததோ அதுவே விபரீத ராஜயோகமாக மாறி வருமானத்தை தருகிறது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வருகிறார். இதில் இந்த சட்டத்தினுடைய 2வது பக்கத்துக்கு வரலாம். சட்டத்தினுடைய முதல் பக்கம் என்ன? நல்ல பாசிட்டிவான வேர்ட் சொன்னேன். 12ஆம் வீடு என்பது உங்களுக்கு வந்து விரயஸ்தானம். விரயஸ்தானாதிபதி வந்து 6ல் மறையும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அடிப்படையிலே ப்ளஸ் ஆகிவிட்டது. அதாவது வந்து நீங்கள் வந்து இதாகிட்டீங்க, பாசிட்டிவான பலன் தரும் விஷயங்களாக மாறிவிட்டதெல்லாம் சொன்னேன். இப்போது சட்ட புத்தகத்தின் 2வது பக்கம் என்ன சொல்லுது? 7 கூடியவன் 6ல் மறைந்தால் என்ன ஆகும்னு சொல்லுது. 7ஆம் இடம் என்பது என்ன சார்? லவ் அண்ட் லஸ் தான் 7ஆம் இடம். அவர் 6ஆம் இடத்தில் மறைஞ்சா லவ்வும் லஸ்ஸும் இல்லாமல் போயிடும். லவ் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல சார், லவ் அண்ட் லஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். விருச்சிகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம், இந்த சுக்கிர பயிற்சி நடந்த அந்த ஒரு மாதம் தான் சுக்கிர பயிற்சி, 26ஆம் தேதியிலேருந்து அடுத்து 26 வரைக்கும் லவ்ங்கிற சாப்டரே உங்கள் லைஃப்பில் இருக்காது. எப்போ பார்த்தாலும் பிஸி 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 பிஸி, எப்போ பார்த்தாலும் பிஸி. நான் ஒரு படம் சமீபத்தில் பார்த்தேன், அந்த லப்பர் பந்து படம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து இந்த கசாப்பு கடைக்கார லேடியாக இருக்கும். அந்த அம்மா ஒரு கோழியை, ஒரு சேவல் முகத்தை காட்டுவாங்க, அந்த பொம்பை அந்த லேடி முகத்தை காட்டுவாங்க. ஹீரோ ஃபோனில் பேசிட்டே இருப்பார். நான் இந்த மாதிரிலாம் இப்படி பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு திடீர்னு ஐ லவ் யூ அப்படிம்பாரு. உடனே அந்த லேடிக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். என்ன அப்படின்னு கட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அந்த சீனை மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் அவங்க லவ்வெல்லாம். அந்த கேப்லேயே கடைசி அந்த எண்டு கார்டு போடும்போது மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம்னு நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அந்த எண்டு கார்டு போடும்போது ஒரு லவ்யூ சொல்லிட்டு முடிப்பார் அவர். அந்த லவ்யூ தான் உங்களுக்கு லவ்யூ. மற்றபடி உட்காந்து லவ் பண்ணலாம் உங்களுக்கு நேரம் கிடையாது. எங்கள்கிட்ட காய்ச்சி போட தான் கிடையாது, கடன், வீட்டில் ஒரே பிரச்சனை, உட்காந்தாப்புல லவ் தான் பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் போச்சு. இந்த ஒரு மாதம் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவர் வெரி பிஸியாக இருப்பார். சரியா? அதே மாதிரி நீங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த லவ் இல்லாமல் போகிறது தான். ஏன்னா உங்களை வந்து பொதுவாகவே விருச்சிகராசிக்காரங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு அந்த லவ் தான் வந்து என்ன சொல்ல, உயிரோட்டம் மாதிரி. அந்த லவ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களால வாழவே முடியாது. ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். ஒரு இந்த தேமல், படர்தாமரை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது முடி கொட்டுறது, அழகு குறையும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருப்பான், முன்மண்டையெல்லாம் ஃபுல்லாக வழுக்காயிரும். அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தான் சார் சொட்டை அழகு, சில பேருக்கு தொப்பை அழகு, சில பேருக்கு சொட்டை அழகு, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். சம்மந்தம் இல்லாமல் சொட்டை வரும்போது தான் அசிங்கமாக இருக்கும். அது மாதிரிலாம் ஏற்படும். திடீர்னு இங்கேருந்து ஒரு போர்ஷன் காண போயிடும், உலக வரைபடம் மாதிரி. அதுக்காக இவன் என்ன பண்ணுவான், எந்நேரமும் மொட்டையாகவே அலைவான். ஏன்டா மொட்டையாகவே இருக்கீங்கன்னா, அது என்ன சார் திடீர்னு ரவுண்டாக முடி கொட்டிடுது சார், ரவுண்டாக கொட்டுதா? இதெல்லாம் இந்த சுக்கிரன் நம்ம எதெல்லாம் இந்த உலகத்தில் அல்பமான விஷயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒர்த்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நகம் அல்பமான விஷயம், இந்த முகம் அல்பமான விஷயம், இந்த முடி அல்பமான ஒரு விஷயம். ஆனால் அது கொட்டினவனை போய் கேட்டு பாருங்க, அது எவ்வளோ பெரிய கோல்டன் ஸ்பேரோன்னு அவன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்க தொட்டு அதோட அருமை தெரியல, அது கெட்ட வார்த்தைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த முடியை. ஆனால் அது இல்லாமல் போகும்போது தான். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்கின்னு, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒய்ஃபு கூட டீலிங்கே வச்சுக்காதீங்கன்றேன். அவங்க என்ன சொன்னாலும் சரி, எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம், இது மட்டும் தான் நீங்கள் சொல்லணும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறது, செலவுகளை குறைக்கிறது, அட் த சேம் டைம் இல்வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் யார் உங்களுக்கு, அவருக்கு உங்களுக்கு என்னதான் டீலிங்னா, 6 ரணருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, ஒரு பாவி, 6ஆம் இடத்துக்குரியவரை நாம் பாவி என்று தான் அழைக்கிறோம். அந்த 6 சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் வருகிறார். நண்பர்களே,
இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 6 மட்டுமல்ல 11 கூடையவராகவும் இருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு கணிதம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கிரகத்தை பற்றி யோசிக்கும் போது அவருடைய 2 இடங்களையும் யோசிங்க. இந்த கிரகத்துடைய 2 பலன்களையும் யோசிங்க. சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் 5 கூடையவன் தான் குரு. அதே குரு தான் 8 கூடையவனாகவும் இருக்கான். 8 கூடையவனா வரும்போது தண்டனைகளை தருவான், 5 கூடையவனா வரும்போது யோகங்களை தருவான். 2மே குரு தான் தருவான். இந்த மாதிரி தான் நம்ம அப்பா தான் நம்மளுடைய வழிகாட்டி, நம்ம அப்பா தான் நம்மளோட ஃப்ரெண்டு. சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்பா தலை மேலே ஏறி உட்காந்து அந்த தலை முடியெல்லாம் வந்து பெரிய முடி வச்சிருக்கிற அப்பாக்கெல்லாம் பார்த்துருக்கேன், ஜடையெல்லாம் பின்னிட்டு உட்காந்துருக்கும். இவரும் அப்படி காட்டிட்டு இருப்பார். அவர் பெரிய புரட்சியாளராக இருப்பார். என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, குழந்தை தானே விளையாண்டு போகுது, நம்ம கூட குழந்தை விளையாடாமல் யார் விளையாடுறதுன்னு கேட்பார். அதே அப்பா தான். சரியா? நீங்கள் எக்ஸாமில் மட்டும் ஃபெயிலியர் ஆனீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது அதே அப்பா தான். ஸோ அப்போ அப்பாவுக்கு 2 ரோல் இருக்குது. 6 கூடையவனாகவும் செயல்படுகிறார். அதே சுக்கிர பகவான் 11 கூடையவராகவும் செயல்படுறார். இது என்ன லாஜிக் குருஜி? எனக்கு புரியல. 6ங்கிறது வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்குறவரும் அதே சுக்கிரன் தான், லாபத்தை கொடுக்குறவரும் அதே சுக்கிரன் தான். அப்படின்னா எனக்கு அர்த்தம் தெரியல. நிறைய பேர் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கெடுப்பவனும் கொடுப்பவனும் ஒரே ஆளாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக போச்சு லைஃப். ஏனென்றால் கெடுத்த மாதிரி கெடுத்துட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்காக. அதான் நான் சொல்கிறேன். அப்பா உதாரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்பா வந்து என்ன சொல்கிறார், எப்போ நீ இந்த மாதிரி பண்ணிட்டியோ இன்றைக்கி ஒரு சாப்பாடு கட்டு, உங்களுக்கு இன்றைக்கி விரதம்னு சொல்லி பட்னி போடுறதும் அதே அப்பா தான். இரவு அதுக்கப்புறமா பெரிய டின்னர் வச்சு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் அதே அப்பா தான். அந்த மாதிரி 6 கூடையவன் 11 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா வந்து புத்திரர்கள், குழந்தை. இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்ட்ராக்ஷன் ஆகுங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தையை வளர்த்தவே தெரியலங்கிறது தான் உண்மை. 6 கூடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் அவமானங்கள் ஏற்படும். வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே வந்து குழந்தைகள் நம்மிடமிருந்து பிறக்கிறார்கள், ஆனால் நமக்காய் பிறக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பேன். குழந்தைகள் நம்மிடமிருந்து பிறக்கிறார்களா, நமக்காய் பிறக்கவில்லை. இது எத்தனை பேருக்கு புரியுது? ஒய்ஃபு நம்ம கூட வாழ்கிறாங்க, நமக்காய் வாழவில்லை. அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க, ஆனால் நமக்காக நீங்கள் நினச்சக்கூடாது. அவங்களுக்கு கூட ஒரு உலகம் இருக்குது. அந்த மாதிரி 6 கூடையவர் வந்து சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன் கிளாஸு, அது முடித்தா யோகா கிளாஸு, அது முடித்தா கும்பு கிளாஸு, அது முடித்தா ஜெர்மன் கிளாஸு, அது முடித்தா டியூஷனு. இந்த குழந்தையாவது வேற என்ன? நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாம் இவர் பெரிய மெத்த பிடித்த மாமையதை இவர் 4 டாக்டர் வாங்கியிருக்காரு, இவர் குழந்தைய அப்படி ஆகணுன்ட்டு பண்ணுறாரு. நமக்கே இது ஒன்றும் தெரியாது. நம்ம எதுக்கு இந்த சேட்டையெல்லாம்? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்க்குறீங்க, டெய்லி சந்தோஷமாக சிரிக்கிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தையோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பாருங்களேன். காலைல பஸ் ஏறிச்சுன்னா நைட்டு தான் வருது. அதுக்கப்புறமா அதை தூங்க விடாமல் 24 hours நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியே சாவடிக்கிறோம். அப்போது குழந்தைகள் தங்களுடைய சுயத்தை இழந்து விடுகிறார்கள், கொள்கைகளை இழந்து விடுகிறார்கள். காரணம் என்னென்னா, 6 கூடைய சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள் படிப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும், குழந்தைகள் உடல்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், குழந்தைகள் வந்து பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய வீடுகளில் பெற்றவர்கள் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறோம். அதுக்கு ஒரு வார்த்தை கூட படித்தேன், குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தையை பேசுகிறார்கள்னு. நிஜமா நான் ரொம்ப கலங்கி போனேன் அந்த வார்த்தையை கேட்டு. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை பேசுகிறார்கள். அவங்க கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னா நீங்கள் 2 பேர் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர்கள் கெட்ட வார்த்தையை அவர்களுக்கு தெரியாது, கெட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். அதுக்கு கெட்ட வார்த்தை என்று நாம் பெயர் வைக்கிறோம். 6 கூடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தெய்வ சங்கல்பங்கள், தெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இல்யூஷன்ஸ் போன்றவையெல்லாம் கிரியேட் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து, சார் என்னன்னு தெரில சார், நான் எது சொன்னாலும் நடந்துருது, என் உடம்புல வந்து முனி ஏறிக்கிச்சு, என் உடம்புல வந்து காலி ஏறிக்கிச்சு, அதனால் நான் யாரையாவது முறைச்சி பார்த்தேன்னா அவர் செத்து போயிடுறாரு, என் எதிரியே எல்லாம் போயிடறேன். இந்த மாதிரிலாம் குருட்டுத்தனமான வரட்டுத்தனமான கற்பனைகள், இல்யூஷன்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிறது. இதெல்லாம் ஒரு இல்யூஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற இல்யூஷன்ஸ். உங்களை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரியும், நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இதுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், அப்படிலாம் உங்களோட இல்யூஷன்ஸ். உண்மையில் தெய்வத்துக்கு 1008 வேலை இருக்குது. உங்களோட உட்காந்து இல்யூஷன் கேம் விளையாடுறதுக்குலாம் அதுக்கு நேரம் இல்லை. இந்த உலகத்தையே பரிபாலனம் பண்ணணும். அதனால் 6 கூடையவர் 5ஆம் வீட்டில் வரும்பொழுது தெய்வ சங்கல்பங்கள், நீங்களே தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி
சாமி பின்னாடியே போய் சாமி பற்றி நினச்சி வருத்தப்படுறது போன்றவைகள்லாம் செய்வீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் 6 கூடிய 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போகிறது, அடிபடுறது போன்ற பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம், சார் நான் வக்கீல் சார், நான் வந்து இது மாதிரி பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வக்கீலாக இருந்து என் கேஸே எடுத்து நடத்த முடியல, எங்கள் பரம்பரை சொத்து எனக்கு கையிலே கிடைக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து கிடைக்க விடாமே சொந்தக்காரங்களாம் பண்ணுறாங்க, இந்த சொத்தை எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போன்றவைகள்லாம் ஏற்படும். 5ஆம் இடம் என்பது சொத்து. அந்த சொத்திலே வந்து 6 கூடையன் வரும்பொழுது அந்த சொத்துங்கிற இடம் வந்து கெடுகிறத, சொத்து கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம். சில பேர் கோயில் லேண்டாக இருப்பீங்க, பட்டா அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் நிறைய பேர் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடைகள் வைத்திருக்கிறவங்க, அதை காலி பண்ணுற சிச்சுவேஷன் போன்றவை ஏற்படுறது, இதெல்லாம் இந்த சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் நடக்கும். தெய்வ விஷயங்களில் ப்ளே பண்ண சுக்கிரன் அனுமதிப்பதில்லை. அப்படி அனுமதிக்காது சாமி பொருள் கடை, சாமி பொருள் வியாபாரம் அல்லது பூக்கடை, பூக்கள் வியாபாரம் சுவாமிக்கு, அது மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் இறைவன் சம்பந்தம் அவங்களுக்குலாம் தொழில் நஷ்டம் அல்லது தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் அதை திருத்தி தரத்துக்காக தான் வரார் இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு 6 கூடையவர் என்பதால் அந்த யோகத்தை கெடுப்பார் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 5ஆம் வீட்டை கெடுப்பார். அப்போ IVF பண்ணுறவங்க, IUI பிளான் பண்ணுறவங்க இந்த மாதம் பிளான் பண்ணலாமா? இந்த 26க்கு அப்புறம் தயவுசெய்து பிளானே பண்ணாதீங்க. என்னதான் குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து உடம்பு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சுக்கிர பகவான் வந்து ஒரு மாதம் 5லேயே உட்காந்து அதை கெடுக்கிறதுனால தயவு செஞ்சு IVF IUI போன்றவை பண்ணாமல் நீங்கள் இயற்கையாக ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரலாக ட்ரை பண்ணி ஓகேனா ஓகே, பட் ஆனால் நீங்களாக சிறப்பு சிகிச்சையெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், அதுக்கு செலவும் பண்ண வேண்டாம். 5ஆம் இடம் என்பது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தயம், ரேஸுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கெசினோ போகிறவங்க அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, லாட்ரி சீட் வாங்குறவங்கள கூட வச்சுங்க, நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அவர்கள் இந்த மாதம் அந்த முயற்சி தொடங்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு 27 பிரச்சனைகள் வரும். அது உங்களுக்கு லக்காக வராது. லக்குன்னு நினச்சி நீங்கள் நிறைய ஏதாவது பணத்தை கொட்டியிருப்பீங்க, அதெல்லாம் நடக்காமல் போயிடும். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்பது அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆனால் 11 கூடியவனாக இருந்து 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபாதிபதி பாக்யாதிபதி வீட்டுக்கு போவதால் யாரெல்லாம் கட்டிங் கடை வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் கார் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மேட்ரிமோனி பண்ணுறீங்க, யாரெல்லாம் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க, அழகு பொருள் வித்தகர், அழகு சாதன வித்தகர்கள்லாம் யார், இவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு நேரமாக அமையும் என்பதில் மாற்று பயிற்சி வரப்போகிறது. வருகின்ற 26ஆம் தேதி மே மாதம் சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 3ஆம் வீட்டிலே உச்சம் பெற்றிருந்த சுக்கிர பகவான் இப்போ 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் வீடு என்பது வீடு, மாடு, மனை. 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன நடக்கும்? என்னென்னமோ நடக்கும். வீடு, மாடு, மனையெல்லாம் வாங்குவீங்க, பெரிய பெரிய கார்கள் எல்லாம் வாங்குவீங்க. சுக்கிரன்னா மகிழ்வு. சுக்கிரன்னா உங்களுக்கு வந்து என்ன, 4ஆம் இடம் என்பது கேந்திர பலம் என்று பேர் நண்பர்களே. அப்போ அந்த கேந்திர பலம் பெறும் சுக்கிர பகவான் என்ன தருகிறார்னா நிறைய நற்பலன்களை தரப்போறார். இந்த மாதம் வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி வேற முடிஞ்சு போயிடுது. அப்போ இந்த சுக்கிர பகவான் வரும் பொழுது இந்த பக்கம் 5 கூடிய சுக்கிர பகவான் 4 கேந்திர பலம் பெறுகிறார். இந்த பக்கம் 12 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 2 குருக்கள், அசுரகுரு 4ஆம் வீட்டிலும் தேவகுரு 6ஆம் வீட்டிலுமாக அமர்ந்து ராஜ யோகங்களை அள்ளித்தரப்போகிறார். 3-12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரும் பொழுது ராஜாதி ராஜயோகம்னு பேரு, அதெல்லாம் தருவார். இப்போ இந்த 4ஆம் வீட்டிலே வரக்கூடிய சுக்கிர பகவான் என்ன பலன்களை தருகிறார்? 5 குடையவன் யோகாதிபதி 4ஆம் வீட்டு, தாயாரின் உடல்நிலையை சரி பண்றார். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் வருவதால், சார் எனக்கு அப்பா அந்த தெய்வம் ஒரு ஆலிவர்னு ஒருத்தர் இருந்தான் சார், வெளிநாட்டிலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான், எங்கள் பிளான்ட்டுக்கு அவன் தான் சார் ஹெட்டு, இது வரைக்கும் நம்ம சீனிவாச சார் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, ஆலிவர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் போச்சு, ஆலிவரை தூக்கி போடு, இந்த பேஷண்ட்டை வெளியே அனுப்ப, அடுத்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி இந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க மாதிரி ஆலிவரை தூக்கி வெளியே போட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் இப்போ எந்த பிரச்சனை, யாருங்க அந்த ஆலிவர், சும்மா அவங்க பாருங்க வரக்கூடிய பேர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது,
சும்மா அந்த ரன்னிங்கில் வர்றது தான். ஸோ இப்போ 4ஆம் வீட்டிலே வரும் பொழுது உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் குடைச்சலை கொடுத்துட்டு இருந்தாரு, அவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சார் சுகம் என்றால் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுகம் என்றால் என்ன சொல்லுங்க? நம்ம சொல்லலாம், வீட்டில் வந்து ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க, குழந்தையோட ஒய்ஃபோட ஜாலியாக படுத்து தூங்குறது தான் சுகம். சத்தியமாக சொல்லுங்கள், அதுவா சுகம்? கிடையாது. உண்மையிலேயே சுகம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தனியாக படுத்து தூங்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சுகம். எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா, ஜாலியாக படுத்துட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன் சார், ஒரு புகழ்பெற்ற ஒரு டாக் ஷோ. அதில் கேட்குறாங்க, உங்கள் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? சார் நான் சொல்ல வெக்கமாக இருக்கும். பரவாயில்லையா சார்? இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். அந்த படுக்கையெல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பா சார். அந்த படுக்கை மேலே ஏறி உட்காந்து அதை கலைக்கும் போது அப்படியே அவளை அடக்கிட்ட ஒரு ஆணவம் எனக்கு வரும் சார். மனித மனதில் சின்ன சின்ன அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் தான் இதெல்லாம். அந்த மாதிரி 4ஆம் வீட்டில் வரும்பொழுது சுகத்தை தருகிறார். எதெல்லாம் உங்கள் மனசை வருத்தி கொண்டிருந்த பாரமோ அதெல்லாம் சரியா போச்சு. அல்பத்தனமான விஷயமா தான் இருக்கும். வேணா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் ஆஃபீஸ் போங்க, இன்னைக்கு உங்கள் மேனேஜர் லீவுன்னு வச்சுங்க. இன்னைக்கு அந்த ஆள் லீவு, சந்தோஷம். இன்னைக்கு வேலை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. இன்னைக்கு வேலை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஏன் தெரியுமா? பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான். என்ன அவனுக்கு உங்களுக்கும் ஆகாதுதான். அவன்கிட்ட டேய் ரிப்போர்ட் ரெடியாடா, டைம் அது பிரிண்டை கொடு, டேய் நீ போடு, இந்த வேலை முடிஞ்சா 1 hour தான் டைம். எல்லாருமே சேர்ந்து அந்த டோட்டல் டே ஒர்க்கை 1 hourல முடிச்சிருவாங்க சார். அந்த 1 டேவும் வெறும் டீ டைமு, கேன்டீனு, இப்படி தான் போகும் வாழ்க்கை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா வேலையை முடிச்சாச்சு காலையில் வந்தோடனே. அப்போ நீங்கள் நினச்சா 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிருவீங்களா? 10 நிமிஷத்துலேயே முடிச்சிருவோம் சார். இந்த லூத்து போயிருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஈகோக்காக தான் ஒரு ஷிஃப்ட் இழுத்து வச்சு செய்கிறது அது. அப்போது சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வரும்பொழுது வேக வேகமாக வேலை, சுகஸ்தானம். 1 month உங்கள் மேனேஜர் லீவுன்னு நினச்சிக்க. இன்றைக்கே இந்த பதிவை கேட்டோன்னா அப்பா ஃபோன் அடித்து கேளுங்க, ஐயா சாமி நீங்கள் ஊரில் தான் இருக்கீங்களா? இல்லை அவசர அலுவலக அழைப்பாக நான் ஹைதராபாத் செல்வதால் வருவதற்கு 1 மாதம் ஆகும், போயிட்டு வராஜா, நீ வரவே வராத. அந்த மாதிரிலாம் பாஸை மிஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம். உலகத்திலே பெரிய ஜாலி என்னன்னா பாஸ் லீவ் போட்டு போகிறது தான். ஸோ அப்போ 4ஆம் வீட்டில் 5 கூடியவன் வரும்பொழுது என்ன ஏற்படும்? இதில் தான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்னா, இந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வருகிறார். அந்த கதைலாம் ஓகே. இந்த 4ஆம் வீடுங்கிறது என்ன நினைக்கிறீங்க? அது செவ்வாயினுடைய வீடு. என்னது? செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினுடைய வீடு எனும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், செவ்வாயினோட வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய். மகர ராசிக்கு 11 கூடிய பாதகாதிபதி. பாதகாதிபதி வீட்டில் சுக்கிரன் வரும் பொழுது மனைவி கூட தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். தேவையே இல்லாத ஒரு சண்டை. இந்த மாதம் முழுவதும் மனைவி கூட சண்டை. அட போங்க குருஜி, நாங்கெல்லாம் யார் தெரியும்ல, சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுறவங்க. என் பொண்டாட்டி என்ன இன்னைக்கு நேத்தா திட்டுறா, கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து திட்டுறா. வாங்கி வாங்கி பழகிட்டோம்ல, அதெல்லாம் ரைட்டுங்க. அது இன்ட்டு ஸ்கொயர் போட்டுங்க, இன்ட்டு கியூப் போட்டுங்க. கொஞ்ச நேரம் திட்டுவாங்க, 3 நாளாக திட்டுவாங்க, அதுக்கு அடிப்பாங்க. ஏன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அது ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனால் இனிமே அடிக்க போறதில்ல. ஏன் அடிக்கிறேன்னே சொல்லாமல் அடிப்பாங்க. சொல்லுங்கடா, நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன், சொல்லுங்கடா. உங்கள் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா, அத்தாச்சி நீங்களாவது சொல்லுங்க அத்தாச்சி, நான் எதுக்குதான் சரிப்பட்டு வர மாட்டேன். அதெல்லாம் நீ சின்ன பையன், உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. உலகத்திலே பெரிய இம்சை என்னன்னா, வீட்டுக்குள்ளே போனால் சம்மந்தம் இல்லாமல் திட்டு வாங்குறது தான் பெரிய இம்சை. அதனால தான் என்னுடைய அடிக்கடி இந்த டைலாக் நான் சொல்லுவேன். அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது. இது பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாதா? அப்போ யார் வாழலாம்? நம்ம பொண்டாட்டி கூட நம்ம குழந்தைங்க வாழலாம், நம்ம பொண்டாட்டி கூட நம்ம அம்மா அப்பா எல்லாரும் வாழலாம். ஆனால் பொண்டாட்டி கூட புருஷன் மட்டும் வாழ முடியாது. அது என்னமா நம்மளை பார்த்தா தான் இவங்களுக்கு இவ்வளோ ஏப்ப சாப்பியா இருக்கு. ஸோ மற்றவங்க எல்லார்ட்டையும் கம்முன்னு அப்படிங்களாம்மா சரிங்கம்மா அப்படின்னு அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஏதாவது சொல்லி பாருங்க. ஆனால் இதில் என்னென்னா, என் பொண்டாட்டி சிந்துவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இப்போ காயம் தம்பி வர்றாருல, இவர் வந்தோடனே என்ன அவர் சாப்பிட்டாரா, அவர் இப்போ தான் வந்துட்டு இருக்காரு, இவர்
என்ன அதுக்கப்புறம்லாம் சொல்லுவாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. அடடா அடடா நானே வந்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்கறது. நம்மளை எவ்வளோ கௌரவியா ஹேண்டில் பண்றாங்க. உடனே காயம் நினைச்சுவான், இந்த மாதிரிலாம் ஒரு தேவதை மனைவியா கிடைச்சா நம்ம வீட்லயும் தான் நம்ம பொண்டாட்டி இருக்காளே, போறே ஒரு 5 நிமிஷம் நீ வெளியே போயிட்டு உள்ள நடக்கிறத கேள்றா. காயம் தான் போயிட்டான்ல, இதெல்லாம் இப்படிதான் கிளம்பி கிடக்குமா அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டோம். அப்பதான் அண்ணே உங்களுக்கு இதே நிலைமை. நீங்க அமெரிக்கால 34வது வீட்டுல போய் அங்க இருக்கிறவனை கூப்பிட்டு எப்படி பாவம் அங்க ஒய்ஃபு ரொம்ப மரியாதையை நடத்துறாங்களான்னா அவனு இதுதான் சொல்லுவான். மரியாதையை நடத்தல குறிச்சே, ஆள் வந்தா மரியாதையை நடத்துற மாதிரி நடிக்கிறா, தனியா இருக்கும்போது தூக்கி போட்டு மிதிக்கிறா. அதேதான் சேம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஜாக்கிரதையா இருங்க. என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்மளோட பிரச்சனை நம்மளோட இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நம்மளோட பிரச்சனை நம்ம கையை மீறி போகும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாக்குறது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது? இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். கும்பராசிக்காரங்களாம் இயல்புலேயே வர வாங்கிட்டு வந்தவங்க. சுக்கிரன் இன்பில்டாவே உங்களுக்கு பாதகாதிபதி எனும் கெடுதலை மட்டுமே செய்பவன் எனும் பதவியுடைய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் வரும் பொழுது என்ன ஏற்படும்? மறைந்து விடுகிறார். 3, 4, 9 கூடையவர் 3ஆம் வீட்டில் மறைகிறார். இந்த சட்ட புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசலாம். முதல் சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லுது? 4, 9 கூடையவர் அவர் பாதகாதிபதி வேதகாதிபதி அந்த கதையெல்லாம் விடுங்க. 4, 9 கூடையவர் உங்களுக்கு 4 அம்மா 9 அப்பான்னு சொல்லியாச்சு. அவர் 3ஆம் வீட்டில் வருவது தாய் தந்தையர் உடல்நிலை கெடும், அதில் ஜாக்கிரதை பெற வேண்டும். இதையும் நீங்க பார்த்துக்கணும். சுக்கிரன்னா களத்திரஸ்தானாதிபதி என்பதால் மனைவியினும் பொருளும் உண்டு. அவர்கள் மறைகிறார்கள். ஒய்ஃப் ஊருக்கு போறது, ஒய்ஃபை விட்டு பிரியிற சந்தர்ப்பங்கள் ஏற்படுறது போன்ற விஷயங்களும் ஏற்படும். ஜாலி இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணுறவனுக்காக சொல்கிறேன். புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்போ தான் உயிரே என்னை விட்டு போகாத உயிரே நீ போயிட்டீங்கன்னா நான் தாங்க மாட்டேன் உயிரே. ஒரு வருஷம் தான் தம்பிக்கு, அடுத்த வருஷம் கேளுங்க அவனே கொண்டு போய் வழி அனுப்பி விட்டுருவான். ஸோ அப்போ 4, 9 கூடியவர் வந்து 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது அப்பா அம்மான்னு சொன்னேன், அப்புறம் ஒய்ஃப்னு சொன்னேன். ஸ்கின் டிசீசஸ், கர்ப்பப்பை பிரச்சனைகள் பெண்களுக்கு தான் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாலிசிஸ்டிக் ஓவரி, கர்ப்பப்பை யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். சரி, என் ஒய்ஃபுக்கு இதே ப்ராப்ளம் வந்தபோது, சரி இன்னைக்கு நாளில் நீங்கள் எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தான். அந்த டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க? ஒரே வார்த்தை, உங்களுக்கு லிவரில் ஏதாவது பிரச்சனை, ஒரு மஞ்சகாமலன்னு போய் கேளுங்களேன், மஞ்சகாமலையே சரியாயிடும். ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் டாக்டருங்க ஒரே ப்ரேயர் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் லிவர் ஒன்றும் மாற்றவே இல்லையா? ஆமாப்பா, சைக்கிள் கேரி இதை கழட்டி மாற்றுறதுக்கு. கர்ப்பப்பையில் பிரச்சனையா? அப்படியா? ஏன் யுட்ரஸ் மாற்றிக்க வேண்டியதானே? ஆமாம், மளிகை கடைக்கு வந்துருங்க, அரிசி தீர்ந்து போச்சு வாங்கிட்டு போகிறதுக்கு. வர உறுப்புகளை மாற்றுறவங்கெல்லாம் அதிகமாயிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் நமக்கு அந்த உறுப்பு நல்லா வர்றதுக்கு மருந்து கொடுக்குறானா, உறுப்பை கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெயின், யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட பெயின், ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டை இப்பயே பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கும்பராசிக்காரர்கள். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு சகோதர பாவங்களுடன் சண்டைகள் போன்றவை ஏற்படும். சகோதரர்கள், அதுவும் பெண், சுக்கிரன் என்பதால் பெண் சகோதரி, அதாவது உங்களுடைய அக்காவோ அல்லது தங்கையோ யாராவது இருந்தால் அவங்களோட பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சண்டை, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போக, அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று தெரிய போக. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, அக்காட்ட சொன்னால் போதும், அக்கா தான் நமக்கு இன்னொரு அம்மா, அக்காட்ட சொன்னால் அந்த விஷயம்லாம் பிளாக் பாக்ஸில் போட்ட மாதிரி எங்கள் அக்கா யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. யார் சொன்னால் உங்களுக்கு? இந்த மாதிரி தகவலெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க. உங்கள் தம்பிகிட்ட சொன்னால் வேணால் உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட சொல்லாமல் உங்களை காப்பாற்றுவான்னு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் உங்கள் அக்காவோ தங்கையோ யாராவது 2 பேர்கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான். இதுக்கு டைரெக்டாக உங்கள் அம்மாட்டையும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இன்னொரு 15 நிமிஷம் நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க. பெண்களால் ரகசியத்தை காக்க முடியாது ஒன்று. ஆனால் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த மாதிரி 3ஆம் இடத்துல இதனாலேயே ஒரு பூசல்கள். நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, உங்கள் அக்கா தங்கா ஒன்று புரிஞ்சிருப்பாங்க, நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய அக்காவோ தங்கையோ அவர்களுடைய வாழ்க்கையில் சென்று மூக்க விடுறதை தயவுசெய்து நிறுத்துங்க. அவர்கள் வாழ்க்கையில் சென்று நீங்கள்
ஏதாவது அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ, அவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி ஏதாவது பண்ணுறதோ தயவுசெய்து நிறுத்துங்க. அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும். அப்படியே நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் அதை வெளியே சொல்லாதீங்க. பல வீடுகளில் பிரச்சனையே என்ன அப்படின்னா, உங்கள் அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்கிறது உங்கள் மனைவிக்கு தெரிஞ்ச அந்த நாள் உங்கள் வீட்டோட நிம்மதி போயிடும். இது இது எல்லார் வீட்லேயும் அப்படி தான். நம்மெல்லாம் பெரிய மெச்சூர்டு, நம்மெல்லாம் 4 டிகிரி படிச்சிருக்கோம், 7 டிகிரி படிச்சிருக்கோம், 2 PhD படிச்சிருக்கோம்னு பேர் தான். ஆனால் நம்ம எண்ணங்கள் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி விரிவடையலை. நம்ம வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ஸோ அக்கா தங்க விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு 9 குடையவர் 3ஆம் வீட்டில் இருப்பதால் இப்போ தூரதேச பிரயாணங்கள் போகலான்னு நினச்சிருப்பீங்க. சில பேருக்கு இருந்து கர்நாடகாவில் போய் பொழைச்சிக்கலாம், அல்லது இங்கேருந்து இதுக்கு போய் பொழைச்சிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆந்திரா போய் பொழைச்சிக்கலாம் என்றெல்லாம், நீ கேரளா போய் பொழைச்சிக்கலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டு அந்த ஊரில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு டைம் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கே போகிறதுங்கிறது உங்களுக்கு ஆபத்துக்களை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். 9 குடையவன் 3ஆம் வீட்டில் வருகிறார். அதே மாதிரி அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, நெஞ்சு வலி வர்றது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி சுக்கரன்னா கர்ப்பப்பையில் வரக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் போன்றவைகள். அப்போ ஐவிஎஃப் பண்ணலாமா தயவுசெய்து பண்ணவே கூடாது. கர்ப்பப்பையை தொடவே கூடாது. கர்ப்பப்பையை ஏதாவது தொட்டிங்க அப்படின்னா ஒரு செலவுக்கு 10 செலவு வந்து சேரும். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. மொபைலில் என்னடா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் கொடுக்குறாங்க. குருஜி எனக்கு ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாங்க, அந்த கால்ஸ் படி நான் நடந்துக்கிறேன். முதலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னொருத்தர் கால்ஸ் கொடுக்குறதெல்லாம் எடுங்க. இன்னொருத்தர் வந்து கால்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் டைரெக்டாக ஏற்றுக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் உண்டாக்கும். அதனால் வந்து பணத்தை கொண்டு போய் பெருசாக பெட்டியாக போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ காசு போட்டேன் அவ்வளோ காசு, தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான லோடு ஏறிட்டே போகுது தலைமையில். ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரோடே, அது முக்கியமாக இன்ட்ரோடே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுத்தம் அதை நீங்கள் பண்ணவே விடாது. இன்ட்ரோடே பண்ணாமல் இந்த ஒரு மாதமும் நீங்கள் சேஃப் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் இந்த படாப்பட்டு காலைல ஏறி சாயந்தரம் இறங்கிறோம், சாயந்தரம் ஏறி காலைல இறங்கிறோம், அதெல்லாம் இந்த படாப்பட் கதையே இருக்கக்கூடாது. ஸோ சுக்கரன் அப்படின்னாலே ஸ்கின் டிசீசஸ், அதே மாதிரி உயிரணு குறைபாடு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உயிரணுங்கிறது இது சந்திரன் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுக்கரன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த உயிரணு குறைபாடுகள் இருக்கிறவங்க, மொட்டிலிட்டி ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டாலே 3ஆம் இடத்து சுக்கரன் என்பது உங்களை அதில் உந்தி தள்ளும். 3ஆம் இடம் என்பது முயற்சி, உங்களை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பணத்தை செலவு பண்ணி நீங்கள் டாக்டர்லாம் பார்ப்பீங்க. அடுத்து சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுன்னா அசட்ஸ் அதிகமாகிறது. ஆன் த சேம் டைம் கும்பராசிக்காரர்களுக்கு 4, 9 கூடியவர் எனும் அந்த 9ஆம் இடம் என்பதை இன்னும் டீட்டெயிலாக போனீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மேலே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ சினிமா படம் எடுக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்கலாம் அதிர்ஷ்டத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ராசியிலே உட்கார்ந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தார். அவர் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே 3 8 சுக்கிரன் இருக்கும் பொழுது 8 குட்டிச்சவராக்குவான் எனும் ஒரு தத்துவம் உண்டு. 8 குட்டிச்சவராக்கி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறான். 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தனஸ்தானம் கெடுகிறது. 3ம் ப்ராப்ளம் 8ம் ப்ராப்ளம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம எதிரி யாருன்னா சுக்கிரன். 3 8 அவன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த 2ஆம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானம் போன்றவை எல்லாம் கெடும். அழகே சுகமா ஒய்ஃபை கொண்டு போய் விடுறது, ஒய்ஃபை பிரியறது, எல்லா விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும். காரணம் என்னவென்றால் சுக்கிர பகவான் அது வந்து உங்களுக்கு வந்து தண்டனை தர ஆரம்பித்து விட்டார். ஸோ சுக்கிர பகவான் ஒய்ஃபை நீங்கள் ஒரு சத்ருவா நினைக்க வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும் பொழுது ஒய்ஃபே உங்களுக்கு ஒரு எதிரியா நினைக்க நீங்கள் வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சின்ன கதை. ஏன்னா உங்களுக்கு வந்து மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கதை இப்போ தேவை. பேராசிரியர் சண்முக சுந்தரார் அடிக்கடி சொல்லுவார், சண்முக வடிவேலு. அவர் ஒரு கதை பதிவில் சொல்லியிருக்கார். அவரும் ஒரு ஒய்ஃபும் கோயிலுக்கு போனாங்களாம். எப்படி இந்த கதை கேளுங்க. அவரும் ஒரு ஒய்ஃபும் கோயிலுக்கு போகிறாங்க.
ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதான்னு கேட்டாராம். சண்முகவடிகள் சொன்னாராம், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு நான் கோயிலுக்கு போகணும், என்னை விட்டுறீங்களா? சரி பரவாயில்ல, விடுறது தானே சொல்கிறீங்க. சரி நான் விட்டுறேன், நான் நாளிலேருந்து உங்களை கோயில் வாசலில் விட்டுறேன், நீ உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் உன்னை திரும்ப கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னாராம். சரின்னு பேராசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு கோயில் வாசலில் விட்டுட்டு, நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், நான் எந்த சாமிக்கும் வணக்கம்லாம் வைக்க மாட்டேன், நீ உள்ளே போனாரான். அப்போது ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து மீனராசிக்கார கணவருடைய மனைவிகள் கேட்கணும் கண்டிப்பாக, உங்கள் கணவர் எப்படி பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். அப்போ வாசலை நிறுத்திட்டு உள்ளே போகிறாங்க ஒய்ஃபு. உள்ளே போயிட்டு வரும்போது வெளியே வந்து யாரோ ஒரு பையன் வந்து கேட்குறான், யார் பேராசிரியர் இப்படி நின்றுட்டுருக்காரு, பேராசிரியர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ஹலோ ஹலோ என்னங்க சொல்லுங்கள், இல்லை ஒரு ஜோடி செருப்பு பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ வேலை வாங்குறீங்கன்னு கேட்டாராம். என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற மாதிரியா தெரியுது, நான் பேராசிரியர்ப்பா. ஓஹோ, இல்லை செருப்பு பக்கமே நின்றுட்டே இருக்கிறதுனால கேட்டேன் அப்படின்னு நவுந்து போயிட்டாரான். ஒருவேளை பொம்பளை செருப்பாக இருந்தால் தான் ஒரு பார்த்துப்பார் போல இருக்கு அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டே போயிருக்காங்க. இவருக்கா கோவம் தாங்க முடியல. அப்புறம் ஒய்ஃப் வந்தோன்னு கேட்டிருக்கார், இந்த மாதிரி என்னை செருப்பு நிற்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு போயிட்டார், அவன் பாரு என்னை வந்து லேடி செருப்புனா பார்த்துப்பாரான்னு கிண்டல் பண்ணுறான் அப்படின்னோடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, அதுக்கு தான் சொன்னேன், உங்களை நான் இங்கே நிற்க சொன்னேன்னா, நான் இங்கே செருப்பு விடுற இடத்துல உங்களை நான் நிற்க சொன்னேன்னா, நாளைக்கு நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்து வெளியே அந்த மண்டபம் மாதிரி இருக்கும் கோயில் வாசலில், அங்கே உட்காந்துக்கிங்க. சரி ஓகே சரின்ட்டு அடுத்த நாள் வேலை கூட்டிகிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் உள்ளே போகிறாராம். உள்ளே போய் அந்த மண்டபம் மாதிரி இதை திண்ணை மேலே கோயிலுக்குள்ளே இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தாராம். அப்போது அதுக்கும் அடுத்த நாள் வந்து என்ன சொன்னாங்களாம், இப்போ இல்லை நான் வரமாட்டேன் கோயிலுக்கெல்லாம், நீயே போய் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னாராம். இல்லை இங்கே இந்த பசங்கள்லாம் வெடலை பசங்கள்லாம் இருக்காங்க, நான் வரும்போது வண்டியை முன்னாடி பின்னாடி வண்டியை ஓட்டிட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போல் இருக்குது எல்லோரும், நீங்கள் ஃபெயில் போட்ட பசங்க போல் இருக்குது, பழி வாங்கிறதா நினச்சி ஃபுல்லாக பண்ணுறானுங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, சரி ஓகே நாளைக்கு நானே வரேன், வர்றது வரீங்க கோயிலுக்குள்ளே வாங்க, இத்தனையோ கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அப்படி நினச்சிட்டு போங்க, வந்து சும்மா நில்லுங்க, உங்களை யார் சாமி கும்பிட சொன்னா, சும்மா நில்லுங்க. சரி என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, நம்ம ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தோம், இத்தனை வருஷமா கோயில் வாசலே காலடி எடுத்து வச்சதில்லை, இவளை கல்யாணம் பண்ண உடனே கோயிலுக்கு வா சாமி கும்பிடுன்னு, இங்கே பாருங்க உங்களை சாமி கும்பிட கூப்பிட்டேனா, நீங்கள் உள்ளே வாங்கன்ட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்களாம். உள்ளே கூப்பிட்டு போகும்போது உள்ளே எல்லாரும் அங்கே அந்த ஐயர் பார்க்குறாரா, அந்த கோயிலில் பூஜை பண்ணுற ஐயரை, ஆஹா இவன் வில்லங்கம் பிடிச்சவனாச்சே, இவன் உள்ளே வந்துட்டானே, இன்னைக்கு ஏதோ நாத்திக பிரச்சாரம் பண்ண போனா இருக்கு, இவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், இன்னைக்கு சத்துருத்தியாச்சேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாராம். அப்போது இவர் பேராசிரியர்கிட்ட வந்து இப்படி பார்க்குற, பேராசிரியர் ஒன்றும் இல்லையா நீ போயா, நான் சும்மா தான் நிற்கிறேன் நீ போ அப்படின்னா, ஓஹோ அப்போ இவன் பிரச்சனை பண்ண வரல, சும்மா தான் வந்திருக்கான்ட்டு போயிட்டாங்க. கூட்டம் ஆயிடுது. இப்போ தீபாரதனை எடுக்க போகிறாங்க, திருவாசகம் படிக்கிறாங்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எல்லாம் பேசுகிறாங்க. பேராசிரியர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்களா, ஏங்க இங்கே பாருங்க, ஹலோ இங்கே பாருங்க, கும்பிடுங்க, சும்மா கை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க, உங்களை என்ன மனசார கும்பிட சொல்கிறேன், இங்கே பாருங்க எல்லாரும் கும்பிடுறாங்க, நீங்கள் மட்டும் கையை இப்படி தூக்காமல் இருக்கிறது ஏதோ வித்தியாசமாக உங்களை சின்ன பசங்க நினச்சிக்க போகிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பேராசிரியர், சபை ஊரோட ஒத்து வாழுங்கன்னு சொல்லி கையெடுத்து இப்படி கும்பிட வச்சாராம் சார். அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டவர் தான் இன்னைக்கு வரைக்கும் கையை கீழே போடலை. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டவர் தான் கடவுளை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் கையை, அதாவது ஒரு காரியத்தை எவ்வளோ அழகாக சாமர்த்தியமாக சாதிச்சுக்கிட்டா பாருங்க அவங்க ஒய்ஃபு, எவ்வளோ அழகா, யாரு பேராசிரியர் ஒய்ஃபை காவாலி பசங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இதை நம்பணும்ல, சும்மா இப்படிதான் டெம்டேஷன் பண்ணாதான் வீட்டு ஆம்பளைக்கு ஒரு வேகம் வரும், அது எப்படிடா நான் இருக்கும்போது பசங்க வராது அப்படின்னு வருவார், அங்கே நிற்க வாசலில் நிற்க வைக்கலாம், அது கண்டிப்பாக அவருக்கு அவமானமாக தான் இருக்கும்னு அவளுக்கு தெரியும். அப்புறமா உள்ள மெல்லமாக கூப்பிட்டு வந்து கல்யாண வீடுன்னு சொல்லி அதுன்னு சொல்லி இதுன்னு சொல்லி 4 பேர் கை தூக்கும் போது நீங்கள் மட்டும் கையெடுத்து கும்பிடலைன்னா பார்க்குறவன் சிரிப்பான்னு சொல்லி, யார் இவரை பார்த்து சிரிக்க போகிறாங்களா, பார்க்குறோம் பயப்படுவான். அப்போது கடைசியாக ஒரு வகையில் ஆத்திகவாதியாக மாற்றிட்டா. எதுக்கு சொல்ல வரேன்னா, மீனராசிக்காரர்களுக்கு 3-8 சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது ஃபுல் கண்ட்ரோல் ஒய்ஃப் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இவர்
இப்போ என்ன அவசரம்? எதுக்கு இப்போ நீ வந்து ஓலால தான் போவீங்களோ நீங்கள்? ஓலால ஏன் நான் நின்று போனால் இப்போ ஆட்டோலலாம் போக மாட்டீங்களோ அப்படின்னு நின்று சரி பண்ணி அந்த காசை காபந்து பண்ணி காப்பாற்ற வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். மீனராசிக்கார கணவர்களுடைய மனைவிகளுக்கு நான் சொல்கிறேன், எப்படி சண்முக சுந்தரர் அவருடைய மனைவி வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க தான் நினச்சதை சாதிச்சாங்களோ அந்த மாதிரி இவரை உங்கள் வழிக்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? மீனராசிக்காரர்களுக்கு இப்போ பணத்தை இழக்கிற நேரம் என்பதால் ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடாது, நண்பர்களை நம்பி போடக்கூடாது. முக்கியமாக கார் எடுக்கிறவங்க மீனராசிக்காரர்கள், அதாவது மகிழ்வுந்து மாதிரி கார் ஏதாவது எடுக்கிறேன்னா நீங்கள் அதை பண்ணவே கூடாது. காரணம் என்னவென்றால் அந்த சுக்கிர பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை அளந்து தருவார். அளந்து தருவாங்க. அதனால் நீங்கள் ஒரே நாளில் ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் நல்லாயிருக்கும். அதையே உடச்சி டெய்லி 3000 வாங்கினீங்கன்னா என்ன ஆகுன்னு வச்சு பாருங்கள். அந்த 3000 வர்றதும் தெரியாது, அந்த 3000 போகிறதும் தெரியாது. இது வரமா சாபமா? டெய்லி ரொட்டேஷனுக்கு பணம் அந்த மாதிரி தான். 2ஆம் இடத்துல இது சுக்கிரன் வரும் பொழுது வர்ற ரன்னிங் மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காசு அதை எடுத்து சேர்த்து வைக்கிறது உங்களோட சாமர்த்தியம். நன்னா யோசிச்சு பாருங்கள் மீனராசிக்காரர்களை. உங்களுடைய தாத்தா பாட்டி அதோட பெரிய தாத்தா பெரிய பாட்டி எல்லாரும் நல்ல சாமர்த்தியமாக இருந்தாங்க. 4 வீடு கட்டினாங்க, 27 லேண்டு வாங்கினாங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏன்னா தாத்தா சம்பாதிச்சதை பொண்டாட்டி கையில் கொடுத்தாரு. அவங்களுக்கு அதை வாழ தெரிஞ்சுது. நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஆண்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி வேற உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆண்கள் மாதிரி சம்பாதிக்க யாராவது பிறந்து வரணும், அவ்வளோ சூப்பராக சம்பாதிப்பாங்க. ஆனால் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆண்களுக்கு தெரியாது. அதை சேர்த்து வைக்கிற ஒரே பவர் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அவங்க கையில் கொடுத்துருங்க, அவங்க நிர்வாகத்தை பார்த்துப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னடா பலன் சொல்லவே இல்லை, ஒரு பலனும் கிடையாது. சரண்டர், அவ்வளோதான். எல்லா பணத்தையும் பேங்க் ஆக்சஸ் பாஸ்வேர்டு எல்லாம் வரைக்கும் ஒய்ஃப்ட்ட கொடுத்துருங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வரவிருக்கிறது. இப்பொழுது பெனாங் நகரிலே ஆரம்பித்திருக்கிறோம். மலேசியா வாழ்பவர்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம், அங்கே டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.